February 22 to 28. ஓகேங்க, குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் வீக் போன சாட்டர்டேக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற நியூஸ்ல ரொம்ப முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே நம்ம நியூஸ்லயும் நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்நேஷனல் ஏஐ சமிட் அப்படின்னு வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத உலக அளவில் எப்படி நல்ல முறையில பயன்படுத்த முடியும் அப்படிக்காக இன்னைக்கு இஷ்யூவே. நீங்க பிரிலிம்ஸுக்கு என்ன கொஸ்டின், எந்த நாடு சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டை நடத்தியது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை விட மெயின்ஸ் எப்படி கேட்கிறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு நவீன தொழில்நுட்ப யுகத்துல இந்த ரீசெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேர்ல்டுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணும், தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்பான். என்ன மாதிரியான தாக்கம் உங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்கறாங்க. தாக்கம் அப்படின்னு சொன்னாலே நீங்க என்ன பண்ணணும், பாசிட்டிவ் இம்பாக்டும் சொல்லணும், நெகட்டிவ் இம்பாக்டும் சொல்லணும். தாக்கம் அப்ப இங்க 10 நாட்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை அது ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு பாசிட்டிவ் தான். ஆனா அந்த வேலையை 4 பேர் செஞ்சிருப்பான், அவனுக்கு ஒரு 400 ரூபாய் பேமெண்ட் கொடுத்துருப்பான், அவனுடைய வருமானம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நெகட்டிவ் சைட். புரியுதுங்களா? அப்ப எவ்ரி டெக்னாலஜி க்ரோஸ், இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத பேசுவாங்க. அப்ப இது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமா சார்? இப்ப நமக்கு அதுல எதுவும் பெரிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம நேரடியா கொண்டு போக முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது, இதே விஷயத்தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு வரும்போதும் பேசினாங்க. ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு, இனிமே மனுஷனுக்கு வேலையே கிடையாது. ரோபோட்டிக்ஸ்னா என்னன்னு பாருங்க. இன்னைக்கு எந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில மாருதியிலோ மஹிந்திராவிலோ டாட்டாவிலோ காரோட ஒவ்வொரு பார்ட்ஸா எடுத்து வச்சு நெட்டு போட்டு டைப் பண்ணிட்டு இருக்காங்க கிடையாது. எவ்ரி ஒன் ரோபோட்டிக்ஸ். ஒரே ஒருத்தர் ரூம்ல கண்ட்ரோலர் இருப்பாரு, எல்லாமே இப்படி பெரிய பெரிய ஹேண்ட்ஸ் இருக்கும், எடுத்து அதுவா பிக்ஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் தள்ளி விட்டுரும். அவன் எடுத்து மேல இருக்க பாடி எடுத்து வச்சு கிளிக் பண்ணி டயருக்கு தள்ளி விட்டுருவான். அப்போ அத்தனையுமே ரோபோட்டிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அது எப்படி இங்க எக்ஸ்பேண்ட் ஆச்சு எம்ப்ளாய்மெண்ட்ல? ஏற்கனவே வருஷத்துக்கு 1000 கார் வித்துக்கிட்டு இருந்தது, இப்போ அந்த ரோபோட்டிக்ஸ் வந்ததுனால இந்த லட்சக்கணக்கான மக்களோட வேலை வாய்ப்பு பறிப்போகும் அப்படின்னு பேசிட்டு இந்த உலகம் போயிட்டு, அந்த ரோபோட்டிக்ஸ் வந்ததுனாலதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான கார் விற்க முடியுது. ஒரு மாசத்துக்கு 1000 கார் கூட விற்காத நாட்கள் இருந்துச்சு 30 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு இந்தியாவில குறைந்தபட்சம் 5 லட்சம் கார்கள் விற்கிட்டு ஒரு மாசத்துல. வருஷத்துக்கு 60 லட்சம் கார்கள் விற்பனையாகுது. அந்த காருக்கு பெட்ரோல் போடுற இடத்துல இருந்து சர்வீஸ் பண்ற இடம் வரைக்கும் அத்தனை இடத்துல மனிதர்களுக்கு வேலை கிடைச்சிருச்சாரு. சரிங்களா? சோ நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால நமக்கு பிரச்சனை, எம்ப்ளாய்மெண்ட் பாதிக்கப்படும் பேசினாலும், ஆனா இது வேறு வடிவத்துல என்ன ஆயிடும், நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மாநாடு நடந்துச்சுங்க, ஓகே நடந்தாச்சு. அங்க டெல்லி டெக்ளரேஷன் ஒண்ணு கொடுக்குறாங்க, அதான் புதுடெல்லி பிரகடனம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல டெல்லி டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, டெல்லி டெக்ளரேஷன். அந்த டெல்லி டெக்ளரேஷனோட முக்கியமான அம்சங்கள் என்னென்ன, 7 முக்கியமான அம்சங்கள் இருக்கு, 7 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இங்கிலீஷ்ல. அது என்னென்ன பாருங்க. ஏஐ வளங்களை ஜனநாயகமயமாக்கல். ஜனநாயகமயமாக்கல் என்ன, டெமோக்ரட்டைஸ் பண்றது. டெமோக்ரட்டைஸ் பண்றதுன்னா இன்னைக்கு வாக்குரிமை அப்படின்றத டெமோக்ரட்டைசேஷன் பேசுறோம்ல, வயது வந்து அத்துணை பேருக்கும் வாக்குரிமை. அப்ப ஏஐ அப்படின்றது ஒருத்தனுக்கானது கிடையாது, இந்த உலக மக்கள் எல்லாருக்குமானது. அப்ப ஏஐ வளங்களை ஜனநாயகமயமாக்கல். 2வது பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலன், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் வெல்ஃபேர். ரெண்டுமே இதுக்குள்ள நடக்கணும். ஒரு தொழில்நுட்பம் இங்க வந்து சேருது அப்படின்னு சொன்னா அதன் மூலமா இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். ஜஸ்ட் இமேஜின், எப்படி சார் இந்த பொருளாதார வளர்ச்சியும் தொழில்நுட்பத்தையும் கனெக்ட் பண்றது அப்படின்னு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூகுள் பே, யூபிஐ, போன்பே இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரிஞ்சதோ தெரியலையோ நமக்கு தெரியாது. ஆனா ஒரு வங்கி கணக்குல நீங்க வந்து ஒரு போன்பேவோ இல்ல ஒரு பேடிஎம் அக்கௌண்ட்டையோ கனெக்ட் பண்ணிட்டு ஒரு QR கோடு கொடுத்துடலாம், அந்த கோடை ஸ்கேன் பண்ணி எங்க இருக்கிறதுனால யாருக்கு பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு கீரை விற்கிற பார்ட்டில இருந்து சூப்பர் மார்க்கெட் மால், லூலு மால் வரைக்கும் உலக இந்தியாவில அதிகபட்ச விலை விற்கிற பொருள் வரைக்கும் கூகுள் பேல டிரான்சாக்சன் பண்றதுக்கான ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி ஆச்சா? புரியுதுங்களா? அது எக்ஸ்பெண்ட் தான் இருக்கு பொருளாதாரத்துல. அப்ப தொழில்நுட்பம் உள்ள வரும்போது என்ன நடக்கும், எக்கனாமிக்கல் குரோத் இருக்கும், அதோட சோசியல் வெல்ஃபேரும் நடக்கும், சமூக நலன். பாதுகாப்பான மற்றும் நம்பகமான ஏஐ அப்படின்னா என்னங்க, சேஃப் அண்ட் செக்யூர். நாம ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம். லாஸ்ட் இயர் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, டீப் ஃபேக் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு. ஏஐ பத்தின பாசிட்டிவான விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ, ஆனா இன்னைக்கு இந்தியாவில உலகம் முழுக்க இருக்க அத்தனை பேருக்கு இந்த டீப் ஃபேக்கை பத்தி தெரியும்.
ஒருத்தரோட ஃபுல் சைஸ் போட்டோ எடுத்து போட்டு அவன் எப்படி வேணா தப்பா இமேஜின் பண்ண முடியும், உருவாக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் உலகம் முழுக்க தெரியும் மக்களுக்கு. அப்ப இதுல இருக்க நல்ல விஷயம் பரவறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு, உலகம் முழுக்க இருக்கிற அத்தனத்திற்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த அறிவியலுக்கான ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் சயின்ஸ், புது இன்னோவேஷன் இருக்கணும், புது புது கண்டுபிடிப்புகள் மூலமா நிறைய மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும். அறிவியலுக்கான அடுத்து சமூக அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்ட், சோசியல் எம்பவர்மெண்ட் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கான ஆக்சசிபிலிட்டி. சோசியல் எம்பவர்மெண்ட்னா என்ன, ஒரு நபர் ஒரு சமூகத்தில் எந்த விதத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம வாழணும், அதான் சோசியல் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது. சமூகத்துல எல்லாரும் சமமா இருக்கிற அந்த சூழலை ஏற்படுத்துது. அதுக்காக என்ன பண்ணணும், இந்த தொழில்நுட்பத்தை ஆக்சசிபிள் கொண்டு வரணும். அணுகல்னா எவ்வளவு சீக்கிரம் வந்து ஆக்சசிபிள் பண்றது. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது இந்தியால இதை எல்லாருமே கிண்டல் பண்ணோம். டிஜிட்டல் இந்தியா என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி சாக்கடை ஓடிட்டு இருக்கு, தண்ணி ஓடிட்டு இருக்கு, இது போய் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மீன் போட்டு கிரியேட் பண்ணிட்டு இருந்தான். நான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், யூபிஐ பேமெண்ட்ல இருந்து, டோல்கேட்ல கார்டு வச்சதுல இருந்து, ஸ்கேன் பண்ணிட்டு மூவ் பண்ண விட்டதுல இருந்து, எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்திருக்க ஆக்டிவிட்டிஸ் பாருங்க. டிஜிட்டல் இந்தியா அப்படின்றது எவ்வளவு தூரம் இங்க நமக்கு மக்களுக்கு பயன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோமா. ஒரு இ கவர்னன்ஸ் எடுத்துக்கோங்க, சிம்பிள் வெர்ஷன். ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை ஆபீஸரை பாக்குறதுக்கு நம்ம லைன்ல அலையணும், டிபார்ட்மெண்டா பேப்பரை தூக்கிட்டு அலையணும். இன்னைக்கு ஆன்லைன்ல ஒரு இ சேவை மையத்துல 30 ரூபாய் காசு கொடுத்தா அப்ளை பண்ணி கொடுத்துடுறாங்க. நாமளே பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்துக்கிறோம், வேலை முடிஞ்சது இல்ல. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல சமூக அதிகாரம் அளித்தலுக்கு அதை அணுகுதலை அதிகப்படுத்தணும். நான் உனக்கு சர்டிபிகேட் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஈஸி பண்ணிட்டப்ப ஆன்லைன் தான் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிக்க மட்டும் விடக்கூடாது. அப்படி விட்டா எனக்கு அப்ளை பண்ண தெரியும். அப்ப இன்னொருத்தனை தான் டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இங்க நம்ம எவ்வளவு மக்கள் அதை பத்தின அறிதல் வச்சிருக்காங்க, புரிதல் வச்சிருக்காங்க தெரியாது இல்ல. அப்ப கவர்மெண்டே கை காசை போட்டு கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலமா ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து, ஒரு சிஸ்டம் வாடகைக்கு போட்டு, ஒரு ஆளை வெளியிட்டு அவுட் சோர்சிங் பண்ணி போட்டு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு டெஸ்ட் வச்சு, அதுக்கு எக்ஸாம் தான் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியல. இ சேவை மையம் நடத்துறதுக்கு ஒரு தேர்வு இருக்கு கவர்மெண்ட்ல. அந்த தேர்வுல பாஸ் பண்ணவங்களை அங்க உட்கார வச்சு, உனக்கு என்ன அப்ளிகேஷன் என்ன சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணணும் வாங்க, நான் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துறேன். கவர்மெண்ட் நடத்துறாங்களே இ சேவை மையத்துல, இன்னைக்கு தனியார்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா முதல்ல நம்ம இ சேவை மையத்தை எங்க பார்த்தோம், கோஆபரேட்டிவ் சொசைட்டில, ஊர்ல ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அதை அணுகலை அதிகரிக்கணும், அது ஆக்சசிபிலிட்டி எவ்வளவு பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறோம். அடுத்து மனித மூலதன மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட். இங்க இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களும் எதை மேம்படுத்துறதா இருக்கணும், மனிதவள மேம்பாட்டை அதிகப்படுத்துறதா இருக்கணும். மீட்சி திறன், அந்த ரிலையபிலிட்டி சொல்லுவாங்க இல்லைங்களா, என்ன நம்ம வந்து இது எவ்வளவு பாசிட்டிவ் சைட் கொண்டு போனாலும் நெகட்டிவ் சைட் கொண்டு போனாலும் அதுல இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை எடுக்கிறதுக்கான ஒரு மீட்சி திறனோட இருக்கிற அந்த ஏஐ அமைப்பு முறைகள். புத்தாக்கம்னா என்ன, புது கண்டுபிடிப்புகள், அதை நோக்கி நல்ல முறையில் நடத்துறதுக்கு. அப்ப இந்த 7 சிறப்பு அம்சங்கள் அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரிலிம்ஸ்ல சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ல பின்வரும் எந்தெந்த அம்சங்கள் டெல்லி பிரகடனத்தில் அறிவிக்கப்பட்டன அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னுடைய ரீசன்ட் இம்பாக்ட் மெயின்ஸ்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பாசிட்டிவ் சைடு எழுதுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சப்ஜெக்டிவ். டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஏஐ, சோசியல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சப்மிட்டிங் போட்டு 4 பாயிண்ட் எழுதி பாருங்க, 15 மார்க் கொஸ்டின் ஈஸியா எழுதி முடிச்சிடலாம். அப்ப இந்த 7மே உங்களுக்கு மெயின் ஸ்பாட்ல சப்மிட்டிங்ஸா யூஸ் பண்ணிக்கலாம், பிரிலிம்ஸ் ஸ்பாட்ல சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டெல்லி டெக்ளரேஷன்ல இருக்கிற 7 ஃபீச்சர்ஸையும் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, தமிழ்லயும் சொல்லியிருக்கோம், இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்கோம். இங்கிலீஷ்ல பார்த்தவங்க நீங்க பக்கத்துல வச்சுனா ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சார் பாருங்க, அரசியல் சாசன சட்ட பிராந்திய மொழியாக்கத்தால் விழிப்புணர்வு பெருகியுள்ளது. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க, இதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் நீங்க பாருங்க, சர்வதேச தாய்மொழி தினத்தை ஒட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட். அப்ப இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, தாய்மொழி தினம் அப்படின்றத செலிப்ரேட் பண்றோம். என்னைக்கு சார் செலிப்ரேட் பண்றோம், சர்வதேச தாய்மொழி தினம் அப்படின்றது. இங்க பாருங்க, இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே அப்படின்றத 21 பிப்ரவரி, ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுக்கு ஒரு தீம் இருக்கும், இது நல்லா பாத்துக்கணும். டிஎன்பிசியோட பழைய கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பான். சர்வதேச சுற்றுச்சூழல் தினம், அதனுடைய மைய கருத்து அப்படின்னு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கான். அப்ப இதுக்கு ஒரு தீம் இருக்கு, இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே 2026ஓட தீம் யூத் வாய்ஸஸ் ஆன் மல்டிலிங்குவல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி, பல மொழி கத்துக்கிறதுக்கு இளைஞர்களுடைய குரல் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. நமக்கு இங்க வந்து பொதுவாவே இங்க மொழி சார்ந்த விஷயங்கள் பேசும்போது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். முக்கியமா நம்ம தமிழ்நாடு நீண்ட காலமா ஒரு சில மொழி வேணாம் அப்படின்றத எதிர்த்து பேசுறோம். ஆனா என்ன பாருங்க, நிறைய மொழிகளை
கத்துக்கிற மாதிரியான ஒரு தீம் இருக்கு. அதனால ஜஸ்ட் அதை ஒரு முறை படிச்சு பார்த்துக்கோங்க. தீம் எங்கேயாவது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த பாட்டை பார்த்துக்கோங்க. அதோட அந்த நியூஸ்ல வேற இருக்க நியூஸ்ல என்ன பேசுறாங்க அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய அரசியல் அமைப்பு அப்படின்றது பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், உலக அளவுல அரசியல் அமைப்பு சட்டங்கள்ல இத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட அரசியல் சாசன சட்டம் இத்தனை மொழிகளில் கிடைக்கப்பெறும் ஒரு நாட்டை உலகில் வேற எங்கும் காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காகவா 8வது அட்டவணையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மொழிகளையும் என்ன பண்ணிருக்கிறோமா நம்ம அரசியலமைப்பு மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். அப்ப 22 மொழிகள் வரைக்கும் நம்ம மொழிபெயர்த்து இருக்கிறதுனால ஒரு நாட்டின் அரசியலமைப்பு இத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா அது நமக்கு மட்டும்தான் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்னென்ன டிஸ்கஷன் ஆகுது பாருங்க. நியூஸ்ல 8வது அட்டவணை டிஸ்கஷன் ஆகுது. 8வது அட்டவணையில இருக்கிற மொழிகள் இங்க விவாதிக்கப்படுது. அப்படியே இந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கணும், நாம பாலிட்டியில 8வது அட்டவணையை பத்தி படிச்சுக்கணும். பாலிட்டியில 8வது அட்டவணையை படிக்கும்போது அது 1949 நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 8வது அட்டவணையில இருந்த மொழிகள் எத்தனை? 14 மொழிகள். அதற்கு பிறகு சேர்க்கப்பட்ட 8 மொழிகளோட சேர்த்து இன்னைக்கு மொத்தம் எத்தனை பிரசன்ட் லாங்குவேஜஸ் அரசியலமைப்புல 8வது அட்டவணையில 22 மொழிகள் இருக்கு. இங்க அது அப்படியே பாயிண்டா இருக்கு. ஜஸ்ட் நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க, கூகுள்ல இருந்தா எடுத்து போட்டிருக்கேன். ஒரு கனெக்டிவிட்டிக்காக நாம ஏதோ ஒரு நியூஸை பார்த்தோம், வைஸ் பிரசிடென்ட் என்னமோ சொல்லிட்டு போனாரு அப்படின்னு அதை அங்க விட்டுட்டு போறது இல்ல. வைஸ் பிரசிடென்ட் பேசின விஷயத்துக்குள்ள 8வது அட்டவணையை பேசுறாரு. 8வது அட்டவணை என்ன ஆர்டிகல் வருது? 344 கிளாஸ் 1. அதுக்கப்புறம் அது எங்க மென்ஷன் ஆகுது? 351க்குள்ள மென்ஷன் ஆயிருக்கு. 22 மொழிகளை அலுவல் மொழியாக அரசியலமைப்பு அங்கீகரிக்கிறது. ஆரம்ப காலங்கள்ல வெறும் 14 இருந்தத 8 மொழிகளை சேர்த்து 22 மொழியா எடுத்திருக்கோம். இந்த 22 மொழிகளை ஒரு முறை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா தயவு செஞ்சு 1950க்கு அப்புறம் எந்தெந்த திருத்தங்கள் மூலமா எந்தெந்த அமெண்ட்மெண்ட் இயர்ல எத்தனை மொழிகள் சேர்க்கப்பட்டதுன்னு ஒரு டேப்லெட் உங்களோட புக்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்லயே இருக்கு. போடோ டோக்ரி எப்ப சேர்த்தாங்க, மைத்திலி சந்தாலி எப்ப சேர்த்தாங்க அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. போன குரூப் 1 பிலிம்ஸ் வரைக்கும் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? எந்த மொழி எப்போது சேர்க்கப்பட்டது அப்படின்றது பிலிம்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் ஹாட் டாபிக் தான். அப்ப மொழி பத்தின நமக்கு ரொம்ப பேசிக்கான ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் சப்ஜெக்டுக்குள்ள 8வது அட்டவணையோட மொழிகள். ஆரம்பத்துல எத்தனை இருந்துச்சு, இப்ப எத்தனை சேர்த்தோம்? சரிங்களா? எந்த மொழியை நேம் மட்டும் சின்னதா ஆல்டர் பண்ணோம். ஓகேங்களா? ஒடிசா, ஒடியா அப்படின்றத ஜஸ்ட் நேம் மட்டும் ஆல்டர் பண்ணிருப்போம். ஆனா திருத்தம்னு பார்க்கும்போது என்ன ஒண்ணு கூட வருது அப்படின்ற மாதிரி யோசிப்போம். நீங்க அதை வச்சு கூட்டிட்டு வந்தீங்க 23 வருது, 22 வருது. அப்ப ஒடியான்றத ஏற்கனவே எந்த மொழிய ஜஸ்ட் நேம் ஆல்டர் மட்டும் பண்ணிருப்போம். இந்த கான்செப்ட் கிளாரிட்டி எப்பவுமே ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் பிலிம்ஸ்ல. இது வந்து எக்ஸ்பெக்டட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியா பிரேசில் $20 பில்லியன் வர்த்தக இலக்கு அப்படின்னு சொல்றோமா? பாருங்க, பிரேசில் நாட்டுக்கு இந்திய பிரதமர் போறாருங்களா? பிரேசிலிடம் இருந்து இந்தியா பிரேசில் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தின் மதிப்பு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல நிறைய இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு வந்திருக்காரு புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா. பெரிய பேர் தான், ஒரு முறை படிச்சுக்கோங்க. ஆனா எதுக்காக இது தேவைப்படுதுன்னா, சிலபஸ்ல ப்ராமினன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு உங்களோட பிலிம் சிலபஸ்ல. அடுத்து கீழே இன்னொரு சாப்டர்ல எமினன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாரு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசமே தெரியாது. ஆனா பிலிம் சிலபஸ்ல இந்த 2 வார்த்தையும் இருக்கு. அந்த ப்ராமினன்ட் பர்சன் அப்படின்ற வார்த்தைக்கான கண்டென்ட் எதுவா வேணா இருக்கலாம். அவார்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இருக்கலாம், உலக நாட்டோட தலைவர்கள் இருக்கலாம், அமைச்சர்களா இருக்கலாம், நோபல் பரிசு வாங்கினவரா இருக்கலாம், எது வேணாலும் இதுக்குள்ள வரலாம். அப்ப பிரேசிலோட அதிபர் பேரு என்ன அப்படின்றத ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப பிரேசிலோட நம்ம என்னென்ன கையெழுத்து போட பேசுறோம் பாருங்க. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள்ல புவி அரசியல் சூழலுக்கு இடையே நம்ம வந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறோம். ரேர் எர்த் மினரல்ஸ் பத்தி இங்க அதிகம் பேசலாம். அரிய வகை கனிமங்கள் போன கிளாஸ்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தை அரசியல் தீர்மானிக்கிறதுல அணுசக்தி இருந்திருக்கு, தங்கம் இருந்திருக்கு, வெள்ளி, இந்த மாதிரி பொருட்கள் இருந்துச்சு. இன்னைக்கு பிரசன்ட் ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? கச்சா எண்ணெய் ஒரு காலத்துல உலகத்தை இன்னைக்கும் தீர்மானிக்கிற பொருளா இருக்கு. அந்த மாதிரி இந்த அரிய வகை கனிமங்கள் அப்படின்றதுதான் இன்னைக்கு பிரசன்ட்ல ட்ரெண்ட். ஏன் சீனா அவ்வளவு அளவுக்கு உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அவனோட நாட்டுலதான் உலகின் அதிகப்படியான அரிய வகை கனிமங்களோட ரிசர்வ் இருக்கு. அதை எடுத்து விற்பனை பண்ணாங்கன்னா அடுத்து வர தலைமுறை 30-40 ஆண்டுகளுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிய வகை கனிமங்களை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். அதை இறக்குமதி பண்றதுக்கான வழியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப இதோட இந்த பிரிக்ஸை பத்தி பேசும்போது, பிரேசிலை பத்தி பேசும்போது நீங்க ஒரு முறை என்ன பண்ணிருக்கணும், பிரிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆர்கனைசேஷனை இன்னைக்கு நீங்க ரிமைண்ட் பண்றீங்க எல்லாருமே. பிரிக்ஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் எப்ப தொடங்கினாங்க, இயர் பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் தொடங்கும் போது பிரிக் அப்படின்னு தான் தொடங்கி இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா எந்த வருஷம் ஆட் பண்ணாங்க,
ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது பிரிக்ஸ்னு மாறுச்சு. இப்ப ரீசெண்டா எந்தெந்த நாடுகள் சேர்த்திருக்கிறாங்க, 12வது உறுப்பு நாடு வரைக்கும் புதுசா எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்றத அந்த மெம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் அப்படின்றத லிஸ்ட் எடுத்து ஒரு பேஜ்ல எழுதுங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது உங்களோட பிரிலிம் சிலபஸ்ல கிடையாது. பிரிலிம் சிலபஸ் எடுத்து பாருங்க, வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வார்த்தையே கிடையாது. ஆனா மெயின் சிலபஸ்ல ஜிஎஸ் பேப்பர் 2ல பாலிட்டி பார்க்ல கீழே கடைசியா இருக்கும் சர்வதேச நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா பிரிலிம்ஸ்ல எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் WHO பத்தி கொஸ்டின் கேட்கறான், IMF கேட்கறான், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பத்தி கேட்கறான், யுனைடெட் நேஷன்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்கறான், யுனெஸ்கோ பத்தி கேட்கறான். அப்ப வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஒன்னு சிலபஸ்லயே இல்லையடா, எங்க இருந்து கேட்கறீங்க? அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. அப்ப அதையும் நம்ம படிச்சு வச்சிருக்கணும். அப்ப இங்க நீங்க என்ன பண்ணணும், பிரேசில் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்தியா வேற எங்கப்பா மியூச்சுவலா ஃப்ரெண்டு, நீங்க வாட்ஸ்அப்ல எடுத்து உங்க ஃப்ரெண்டு கான்டாக்ட சேவ் பண்ணிட்டோ இல்ல ஏதோ ஒரு அன்னோன் நம்பரை சேவ் பண்ணிட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வேற எந்தெந்த குரூப் எல்லாம் மியூச்சுவலா ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேட்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் பிரிக்ஸ். பிரேசில் பத்தி படிக்கும்போது அவனோட நம்ம வேற எங்க வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்றதை நம்ம என்ன பண்ணிக்கணும், டீடைலா படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்திய தயாரிப்பு ரணஜன்னி தொண்டை அடைப்பான் கூட்டு தடுப்பூசி மருந்து அப்படின்றத சொல்றாங்களா. அப்ப இந்த நோய்களை பத்தி இங்க பேசுறாங்க. இமாச்சல மாநிலம் அசௌலியில் இந்திய ரணஜன்னி தடுப்பூசி அறிமுகம் செய்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்லாம் நியூஸ் இருக்கா. இங்க பாருங்க, அதை என்ன சொல்றாங்க, ரணஜன்னி அப்படின்னா என்னங்க, டெட்டனஸ், தொண்டை அடைப்பான், டிப்தீரியா அப்படின்னு ஒரு கூட்டு தடுப்பூசி அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப நீங்க அதை என்ன பண்ணணும், அந்த தடுப்பூசி அறிமுகப்படுத்தினது இந்த பேராகிராஃப்ல இருக்கு, அதை நம்ம ஒரு முறை படிச்சு பார்த்துட்டு போறோம். இங்க ஒரு முக்கியமான ஸ்கீம் இருக்கு, இந்த ஸ்கீம் நீங்க பாக்குறீங்க. 2017 லான்ச் பண்ண ஒரு முக்கியமான ஸ்கீம் இந்திரா தனுஷ் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா தனுஷ், ஓகேங்களா. அது அப்புறம் காலப்போக்கில் என்ன மாத்திட்டாங்க, இன்டென்சிஃபைடு இந்திரா தனுஷ் இப்பதான் இருக்கு பிரசன்ட்ல. இன்டென்சிஃபைடு இந்திரா தனுஷ் இஸ் a targeted high speed immunization campaign பாருங்க by India's Ministry of Health and Family Welfare. எந்த அமைச்சகம் நடைமுறைப்படுத்துறாங்க, குடும்ப நலம் மற்றும் சுகாதார அமைச்சகத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எதுக்காக, ஃபாஸ்டஸ்ட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், உடல்ல எதிர்ப்பு சக்தியை வளர்க்கக்கூடிய ஒரு திட்டம், எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சரிசமமா சேர்க்கக்கூடியது. இது யாருக்காக டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க, டு ரீச் unvaccinated or partially vaccinated children up to age of 5. ஓகேங்களா. அடுத்து பிரெக்னன்ட் women, முக்கியமான விஷயம் பாருங்க, 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளையும் கர்ப்பிணி தாய்மார்களையும் கவர் பண்றாங்க இந்த திட்டத்துக்குள்ள. இப்ப நீங்க முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னல் பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து கர்ப்பமாக்கிட்டாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க உங்க ஊரோட பிஹெச்சில போயிட்டு நர்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க ஒரு ஏதோ ஒரு கிட்னி நம்பர் மாதிரி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அந்த நர்ஸ் மாசம் வந்து உங்களை கவனிச்சு செக்அப் பண்ணி ஒரு ஊசி போடுவாங்க. அந்த ஊசிக்கு பேர் தான் ரணஜன்னி தடுப்பூசி. காய்ச்சல் வந்துடக்கூடாது பிரசவ காலத்துல, ஓகேங்களா. அவங்களுக்கு வலிப்பு வந்துடக்கூடாது, இல்லைன்னா குழந்தையோட உடல் உறுப்புகள் வளர்ச்சி வந்து அது பாதிச்சிடும். உள்ள இருக்கிற குழந்தை வந்து உடல் குணத்தோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தடுப்பூசிகளை எல்லாம் மாசம் கண்டினியூஸா போட்டுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க பார்க்கும்போது 7வது மாசம் 8வது மாசம் பிரசவத்துக்கு முன்னாடி மாசம் வரைக்கும் எல்லாத்தையும் அதை ரெகுலரா போட்டு முடிப்பாங்க. அப்ப இங்க என்ன நடக்கணும்னு பாருங்க, யாரை வந்து நம்ம என்கோர் பண்ண வேண்டியதா இருக்கு, ஏற்கனவே 30 வயசுல இருக்க ஒருத்தருக்கு போயிட்டு இனிமே நீங்க வந்து அம்மா வரக்கூடாதுன்னு தடுப்பூசி போடுறது சாத்தியமா தெரியாது. முன்னாடி நம்மளா போட்டுருக்காங்க, தோல்விலாம் சில இருக்கிற ரவுண்ட் ஓட்ட இதெல்லாம் இருக்கும், தழும்பெல்லாம் இருக்கும். அப்ப இருந்த லிமிடெட் வேக்சின்ஸை வந்து என்ன பண்ணாங்க, நிறைய பேர் போய் ரீச் ஆகல. இன்னைக்கு இவ்வளவு எல்லாம் தெரிஞ்ச காலகட்டத்திலேயே 3 வயசு முடிஞ்சிருச்சு 4 வயசு முடிஞ்சிருச்சு எப்ப அடுத்து தடுப்பூசி போடணும்னே நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. 95% பேரண்ட்ஸ்க்கு இன்னும் அந்த அவேர்னஸ் கிடையாது. அப்ப என்ன ஆயிடும், அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த கக்குவான் தொண்டை அடைப்பான் ஏதாவது ஒரு தடுப்பூசி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வைரஸ் கிருமியோ பாக்டீரியாவோ அஃபெக்ட் ஆகும்போது அந்த குழந்தை இறப்பு நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது எதை நோக்கி லீட் பண்ணும் அப்படின்னு சொன்னா 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறத்தல் அப்படின்னு சொல்றது நாட்டோட இம்யூனைசேஷன் சிஸ்டத்தை வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும். அதோட ஹியூமனோட டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை பெரிதும் இது வந்து கொஸ்டின் பண்ணும். அப்போ கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் தேவையான தடுப்பூசியை கொடுத்துடணும், 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கான தடுப்பூசியும் கரெக்டா போட்டுடணும். இந்த ப்ராசஸ கரெக்டா பண்ணிட்டோம்னா கர்ப்பிணி தாய்மார்களை கவர் பண்ணும்போது பிறக்கிற குழந்தை கரெக்டா பிறந்துடும். பிறந்த குழந்தைகள் 5 வயசுக்குள்ள கரெக்டா தடுப்பூசி போட்டு முடிச்சிட்டோம்னா அவனோட லைஃபுக்கும் பெரிய நோய் எதிர்ப்பு திறனோட வளர்ந்துருவான். அப்ப என்ன பண்ணலாம், நோய் எதிர்ப்பு திறன் இருக்கிற குழந்தைனால நீண்ட காலம் வாழ முடியும். அது எதை லீட் பண்ணும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை லீட் பண்ணும். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை இந்தியாவில உயர்த்துவதற்கான வழி அப்படின்றத கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, இந்திரா தனுஷ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்றாங்க. அது அப்புறம் இன்டென்சிஃபைட் இந்திரா தனுஷ் அப்படின்னு மாத்துறாங்க. இதுல பாருங்க இந்த செகண்ட் பாயிண்ட் படிங்க, இந்த ப்ரோக்ராம் ப்ரொவைட்ஸ் என்னங்க வேக்சின்ஸ் அகைன்ஸ்ட் 12 diseases including diphtheria. நான் சும்மா இதை கொடுத்துருக்கேன், வேணா போய் படிச்சு பாருங்க.
இல்ல இதுவுமே நான் கூகுளுக்கு சும்மா தான் எடுத்து போட்டிருக்கேன். நான் வேணாலும் அந்த பிடிஎஃப் நம்ம அந்த வீடியோ மறுபடியும் போடுவாங்க இல்லைங்களா, அப்ப கூட பாத்துக்கோங்க. டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ், போலியோ, டியூபர்குலோசிஸ், ஹெப்பாடைட்டிஸ் பி, மெனிங்கஸ், நிமோனியா, மெசலஸ், ரூபலா, ஜாப்பனீஸ் என்செபலைட்டிஸ் அண்ட் ரோட்டா வைரஸ் அப்படின்னு 12 நோய்களுக்கு எதிராக இந்த தடுப்பூசிகளை போடுறாங்க 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். அப்ப இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி கேட்டா இதெல்லாம் ஒன்றும் புதுசா கேட்டு போறது இல்ல. மேல 2 தடுப்பூசி அறிமுகப்படுத்துறாங்கிறதுக்கு நான் ப்ரோக்ராம சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே. அந்த 2 நோய் எதுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள இருக்குல்ல. இப்போ நான் சொன்ன 12 நோய்களுக்குள்ள எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்க. இந்திரா தனுஷ் திட்டம் என்பது தேசிய அளவிலான மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி திட்டம். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டுங்களா? இதுல 15 வகையான நோய்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. 12. ஓகேங்களா? அப்ப கொஸ்டின்லாம் இது ஏற்கனவே கேட்டெல்லாம் முடிச்சுட்டான் அப்படின்னு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்பவே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு முறை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இது வந்து ராஜாஜி உற்சவ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு முன்னாடி தலைவர்கள் பத்தி பேசும்போதே சொல்றதுதான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாள பராக்கிரம திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட எத்தனையாவது பிறந்த தினம் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு டிஎன்பிசி கேட்க மாட்டான். கேட்கறதுக்கான வாய்ப்பு 99% கிடையாது. மேபி எங்கேயோ ஒண்ணு கேட்கலாம், அதிமுக மாதிரி கூட கேட்டு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. ஆனா என்ன கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் போன முறையே. நம்ம ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம்ல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாள் கொண்டாடப்பட்டதுன்னா சுபாஷ் சந்திர போஸ் எப்ப பிறந்தார், அவர் எப்ப ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணாரு, எப்ப காங்கிரஸ்ல சேர்ந்தாரு, எப்ப ஹரிபுரா திரிபுரா செஷனுக்கு தலைமை தாங்கினாரு, எப்போ இந்தியன் நேஷனல் ஆர்மியை தொடங்கினாரு, எங்கிருந்து கிளம்பினாரு, எப்ப போயிட்டு ஹிட்லரை பார்த்தாரு. இப்படி அவரை பத்தி கொஸ்டின் கேட்டா அத்தனை டாபிக்ஸ் இருக்கு. நான் இப்ப சொன்ன பின் பண்ண எல்லா பாயிண்ட்டுமே டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். எப்ப தலைமை தாங்கினாரு, எப்ப ஐசிஎஸ் கிளியர் பண்ணாரு, எப்ப காங்கிரஸ்ல சேர்ந்தாரு, எல்லாமே கேட்டுட்டான். இதோட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட 39ஆம் ஆண்டு 1939ஆம் ஆண்டு செஷன்ல 2ஆம் இடம் பெற்றவர் யாரு, தோத்து போனவர் யாரு கூட டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டுட்டான். பட்டாபி சித்தராமையா பத்தி. அப்போ ஒரு தலைவரை பத்தி படிக்கிறீங்க பேப்பர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தலைவரை பத்தி நம்ம எங்க படிச்சுக்கணும், நமக்கு எங்க சிலபஸ்ல புக்ல நமக்கு அவரை பத்தி இருக்கோ அதான் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கணும். இங்க ராஜாஜி பத்தி பேசுறாங்க அப்படிங்கும்போது நானே ஒரு பார்ட்டை கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன் ராஜாஜிக்கு சிலை அப்படின்னு சொல்லி கடைசியா இருந்தது. ஒசூர் தாலுகாவின் தொரப்பள்ளி கிராமத்தில், அப்போ ஒருங்கிணைஞ்ச சேலம் மாவட்டமா இருந்துச்சு. 1878ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார் டிசம்பர் 10ஆம் தேதி. மகாத்மா காந்தியின் ஆரம்ப கால அரசியல் நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக ஒருவராக விளங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. 1937 மதராஸ் மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக தேர்வாகி எப்ப ராஜாஜி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் முதல் முறை 37 1940ஆம் ஆண்டு வரை பணியாற்றினார். அப்போது வி.எம். முனுசாமி என்ற பட்டியலினத்தவரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக நியமித்தார். 1937-40 என்ன பண்ணியிருக்காருங்க, இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக பட்டியலினத்தவரை சேர்ந்த வி.எம். முனுசாமி என்பவரை நியமிச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு பொது பார்வையில இன்னைக்கும் சமூகத்துல ராஜாஜினுடைய குலக்கல்வி திட்டம் விமர்சனத்துக்குள்ளாயிட்டே இருக்கும். ஆனா ராஜாஜினுடைய சாதனைகள் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின் கேட்டா ஒருத்தர் கூட கரெக்டா போட மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிடணும், எடுத்து வச்சுக்கணும். தலைவர்கள் அப்படின்னு நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப அதுல ராஜாஜினுடைய பத்திய உங்களுடைய புக்ல என்ன இருக்கு ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க. இல்ல சில சோர்சஸ் அப்படியே கூகுள்ல அடிச்சு கூட ராஜாஜினுடைய வாழ்க்கை வரலாற்றுல ஏதாவது முக்கியமான சம்பவங்கள் இருக்கா, 2வது முறையா அவர் எப்ப பொறுப்பேற்றாரு, ஏன் பதவி விலகினாரு, என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீடைலா படிச்சு வச்சுக்கோங்க. கட்டாயம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் தலைவர்கள் அப்படின்ற தலைப்புல இருந்து. ஓகே, அடுத்து பாருங்க. இந்த கமிஷன் போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஜோசப் குரியன், அது ஒரு 3-4 நாள் இந்த நியூஸ்ல இருந்துகிட்டே இருந்துச்சு போன வாரத்திலேயே. மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு உயர்நிலை குழு ஆலோசனை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஏற்கனவே இதை நம்ம பேசும்போதே சொன்னோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னங்க, ராஜமன்னார் அப்படின்னு ஒண்ணு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பத்தி ஆய்வு பண்றதுக்காக அமைக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அமைக்கப்பட்டது. 1969 அமைக்கப்பட்டு 71 பரிந்துரைகள் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திருக்கோமா. 2வது மத்திய மாநில உறவுகள் பற்றி விவாதிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆணையம் சர்க்காரி ஆணையம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால 1983 அமைக்கப்பட்டது. 1988 பரிந்துரைகள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கிட்ட அளிக்கப்பட்டிருக்கும். இவர் அளித்த 246 பரிந்துரைகள்ல 200க்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆளுநருடைய நியமனத்திலிருந்து அவருடைய 5 ஆண்டு கால பதவி காலத்தை மாற்றாதது வரைக்கும் நிறைய விஷயங்களை சர்க்காரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. 3வது குஞ்ச் ஆணையம், அது ஒண்ணு குஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த குஞ்ச் ஆணையம் அப்படின்றது 2007 அமைக்கப்பட்டு 2010 பரிந்துரைகள் கொடுத்திருப்பாங்க. இவர் என்ன பண்ணிருப்பாருங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல மாநிலங்களுக்கான சார்புல சில முக்கியமான பரிந்துரைகள் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நடைமுறைக்கு வந்துருச்சானா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எதெல்லாம் இமீடியட் சேஞ்ச் ஆகணும்னு மாநில அரசு விரும்புறாங்களோ அதெல்லாம் பெருசா நடைமுறைக்கு வரல.
சென்ட்ரல் கவர்மெண்ட் எதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சாங்களோ அதை மட்டும் எடுத்து நடைமுறைப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப இது என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு அமைத்த ஆணையம் இது. ஜோசப் குரியன் அப்படின்றவர் யாருங்க, ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருந்தவர். அவரை கூப்பிட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க, மத்திய மாநில உறவுகளை பத்தி ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் போன வாரம் நம்ம பேசுற நியூஸ்ல சொல்லியிருக்கோம், ஆளுநர் நியமனத்தை சட்டப்பேரவையிலிருந்து தேர்தல் மூலம் பண்ணுங்க. படிச்சோம், ஞாபகப்படுத்திக்கங்க ஒரு முறை, வீடியோ பாருங்க, இல்ல யூடியூப்ல இருக்கு அந்த வீடியோ. ஆளுநர் நியமனத்தை நாங்க வந்து 3 பேர் என்ன பண்றோம், இங்க இருந்து கொடுக்குறோம், நாங்க சொல்ற 3 பேர்ல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொடுங்க. ரிமூவ் பண்றது எந்த விருப்பத்தின் பேருக்கு நாங்க ரிமூவ் பண்றோம், பிரசிடென்ட் கொடுக்குறோம், ரிமூவ் பண்ணி கையெழுத்து கொடுங்க அப்படிங்கலாம். இதெல்லாம் நடக்கிறது கதையா, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா தெரியாது. ஆனா என்ன பண்றாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. 2ஆம் பகுதி அறிக்கைக்கான தலைப்பு தொடர்பாக விவாதிக்கிறது மொழிக் கொள்கை, ஆளுநரின் பங்கு, கல்வி, சுகாதாரம், தொகுதி மறுவரை, தேர்தல்கள், சரக்கு சேவை வரி, ஜிஎஸ்டி உள்ளிட்ட 10 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய குழுவின் அறிக்கையின் 1ஆம் பகுதி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலினால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அண்மையில் தாக்கல் செய்யப்படுது. அதுதான் பவர் நியூஸ் நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றாங்க, 2ஆம் கட்ட ஆய்வுகள் நோக்கி நகர்ந்து போயிருக்கிறாங்க. அப்ப என்னென்னலாம் இங்க பிரச்சனை இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து கண்டிப்பா மெயின் டாபிக். ஃபர்ஸ்ட் மொழி கொள்கை பத்தி பேசுறது. 3 லாங்குவேஜ் பாலிசி வேணுமா, 2 லாங்குவேஜ் பாலிசி வேணுமா, எது வேணும் அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு 75% மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெஜாரிட்டி ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க அப்படின்றத இங்க ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து ஆளுநரின் பங்கு கண்ட்ரோல் இருக்கணும், எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை நியமிக்கிறீங்க அப்படின்ற பிரச்சனை இருக்கு. கல்வி சுகாதாரம் அப்படின்றதுல என்ன ஆயிடுதுங்க, கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனது பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு சுகாதாரத்துல சுதந்திரமான முடிவுகளை நம்மளால எடுக்க முடியல அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கு. தொகுதி மறுவரை இப்ப வரைக்கும் நமக்கு என்ன முடிவுன்னு நமக்கு தெரியாது, எப்படி ஆரம்பிப்பாங்க எப்படி முடிப்பாங்கன்னு தெரியாது. 1971 பண்ணதுதான் கடைசியா பண்ண தொகுதி மறுவரை. 1971 டீலிமிட்டேஷன், சாரி பாப்புலேஷனுக்கு அப்புறம் 1972 பண்ணதுதான் கடைசி டீலிமிட்டேஷன். அதுக்கு பிறகு நம்ம 2002 பண்ணது கூட என்ன, சும்மா தொகுதிகளை மட்டும் ஷஃபிள் பண்ணி, உள்ளே ஷஃபிள் பண்ணி நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணாம அப்படியே மாற்றி விட்டுட்டோம். அப்ப கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் ஆகும் போது நம்ம மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதிகளை மறுவரையறை பண்ணி, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணணும்னா பாராளுமன்றத்துல 850க்கும் மேற்பட்ட நபர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, எம்பிக்கள். அதே மக்கள் தொகையினுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில கொடுக்கும்போது இங்க 39 தொகுதிகள் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு 75 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கும், 80 தொகுதிகள் வழங்கப்பட்ட 1971 வழங்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்துக்கு 250 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ மக்கள் தொகை அப்படின்றது இங்க என்ன ஆயிடுச்சுங்க, இந்த மாநிலத்துல 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு, இங்க 2 மடங்கு தான் அதிகரிச்சிருக்கு. அப்ப எனக்கு மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில சீட்டு கொடுத்தீங்கன்னா என்னுடைய விகிதாச்சாரத்தை பாதிக்கும், என்னுடைய ஓட்டிங் பவரை வந்து பாதிக்கும், பாராளுமன்றத்தினோட ரெப்ரசன்டேஷனை பாதிக்கும் அப்படின்றதுதான் தொகுதி மறுசீரமைப்புல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இதை ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இன்னும் 75 ஆண்டுகளுக்கு 1971 ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன முடிவு வரும்னு தெரியாது. ஆனா நம்ம கடைசியா எப்ப நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பாத்துக்கணும். இதுவும் நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் 4 முறை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்திருக்கு. 1 1951 மக்கள் தொகையின் அடிப்படையில் 52ல, 61 மக்கள் தொகையின் அடிப்படையில் 62ல, 71 மக்கள் தொகை அடிப்படையில் 72, 2001 மக்கள் தொகையின் அடிப்படையில் 2002. அப்ப 4 முறை இது வரைக்கும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. 71க்கு அப்புறம் நம்பர் சேஞ்ச் ஆகலன்றதையும் பாத்துக்கணும். சரிங்களா, அதை என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 71ல இதை 1976ல 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துல இந்திரா காந்தி என்ன பண்ணிருப்பாங்க, இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இந்த எண்ணிக்கையில் மாற்றங்களை மாத்திருப்பாங்க. 76 + 25 2001 மக்கள் தொகையை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்ப 2002ல என்ன பண்ணிட்டாரு வாஜ்பாய், இந்த நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணா இப்ப பிரச்சனை வரும்னு அதே நம்பர் வச்சு இன்னும் 25 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாரு. 2001ல இருந்து 25 வருஷம், இப்ப 2026 டீலிமிட்டேஷன் பண்ணணும். இப்ப பிரச்சனை இருக்கா? ஜோசப் குரியன் பேசியிருக்காரா இங்க தொகுதி மறுவரையறை பத்தி, தேர்தல்கள் பத்தி பேசுறாங்க. சரக்கு சேவை வரிகள், சரக்கு சேவை வரிகள்ல நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே மாநில அரசே விதித்துக்கிட்டு இருந்த வேட் அப்படிங்கிற ஒரு வரியை மாத்தி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டேட் கவர்மெண்ட் அவனே சோல் அத்தாரிட்டியோட டாக்ஸ் லெவி பண்ணா, கலெக்ட் பண்ணா, அப்ராப்ரியேட் பண்ண ரைட்ஸ் இருந்துச்சு. இப்போ சரக்கு மற்றும் பொருட்கள், சேவை மற்றும் மீதான வரிகளை வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் விதிக்க முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாநிலத்தினுடைய வரி விதிக்கும் உரிமைகளை அவங்க புரிஞ்சுட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுங்க, டாக்ஸ் லெவிங் அத்தாரிட்டி பாதிக்கப்படுது, வருமானம் ஏன் கையில் இல்லாம இன்னொருத்தவர்கிட்ட கொடுத்து வரி சரியான பகிர்ந்தளிக்கும் முறையில அளிக்கப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, 10 முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பேசி முடிச்சுட்டாங்க. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பு வச்சு உங்களால ஒரு 2 நிமிஷம் பேச முடிஞ்சதுன்னா மெயின்ஸ்ல சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் எதை கேட்டாலும் நீங்க எழுதலாம். ஓகேங்களா, இவ்வளவுதான் இஷ்யூவே அவர் பேசியிருக்காரு. இப்ப அதுல ஒன்னொன்னு சொல்லிட்டு வந்தேன்,
என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களால 2-3 சப்ஜெக்டிங் மட்டும் போட முடிஞ்சதுன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் எப்படி கேட்டாலும் என்ன கேட்டாலும் நீங்க எழுதி முடிச்சு. ஜோசப் குரியனுடைய கமிஷனையும் சேர்த்து ஒரு முறை சொல்லிட்டீங்க, ஒரு பாக்ஸ் போட்டு சமீபத்திய ஆணையம்னு சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, அடுத்து பாருங்க, மாநில தேர்தல் ஆணையர்களுடன் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை அப்படின்னு சொல்லி நமக்கு 24ஆம் தேதி நமக்கு ஒரு நியூஸ் இருந்துச்சு. அவர் ஞானேஷ்குமார் வந்து பார்த்துட்டு எல்லாம் போயிட்டாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து தமிழ்நாட்டுல டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு. எஸ்ஐஆர் பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சூப்பரா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் மேற்கு வங்கத்துல இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படல, இன்னைக்கு தான் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நமக்கு தெரியல. ஒரு பிரச்சனை என்ன, எஸ்ஐஆர் அப்படின்றதே நமக்கு ரொம்ப நாளா இந்த பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன சார் பண்ணாங்க, இடம்பெயர்ந்தவர்கள், வேற இடத்துக்கு மாறினவங்க அப்படின்னு தொகுதி மாறினவங்க கூட இந்த எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, சீர்திருத்தம் பண்ணி ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயத்த மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சது திமுக அரசு தான். ஆனா எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, 26ஆம் தேதி வந்து இந்தியாவுக்கே முன்னோடியா தமிழ்நாடு தான் எஸ்ஐஆர் வந்து சூப்பரா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சது, முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது தமிழ்நாடு தான். இது எஸ்ஐஆர் பர்ஃபெக்டா பண்ணதும் தமிழ்நாடு தான். அப்போ கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு, அதாவது 97 லட்சம் நீக்கிறாங்க, அதுக்கப்புறம் 20 லட்சம் பேர் ஆட் பண்ணியிருக்காங்க விடுபட்ட பேர்கள்னு சொல்லி. மொத்தமா 5 கோடி 67 லட்சம் வாக்காளர்களோட இறுதி பட்டியல் தமிழ்நாட்டில் வெளியிட்டு முடிச்சிட்டாங்க. பர்ஃபெக்டா முடிஞ்சிச்சு. இப்ப என்ன சார் பிரச்சனை இந்த எஸ்ஐஆர்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் தான் பிரச்சனை. வெஸ்ட் பெங்கால்ல அங்க இருக்கிற கவர்மெண்டே என்ன பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு கோஆபரேட் பண்ணல. நிறைய பிரச்சனை. எலெக்ஷன் நேரத்துல இது ஒரு பெரிய ஸ்டண்ட் ஆக்கி நீங்க வந்து அவங்களை கவனிச்சிருக்கலாம். நீங்க மம்தா பானர்ஜி அவர்களை, அவங்களே போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடலாம் போனாங்க. அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டா, நீங்க இதை வேணும்னே இன்டென்ஷனோட இதை தள்ளி போடுற மாதிரி தெரியுது, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற 288 நினைக்கிறேன் சம்திங், அது ஒரு முறை பாத்துக்கலாம். அந்த 280 தொகுதிகளுக்கும் உங்க ஊர்லயே இருந்தா பாருங்க, இல்லைன்னா சுத்தி இருக்கிற ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஜட்ஜஸ் நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த ஜட்ஜஸ் வந்து மேற்பார்வையிட்டு உங்க ஊர்ல எஸ்ஐஆர் முடிப்பாங்க 28ஆம் தேதிக்குள்ள அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாங்க. சரிங்களா? அப்போ நீதிபதிகள் மேற்பார்வையில வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எஸ்ஐஆர் இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு முடிஞ்சிருக்குமான்னு தெரியல, மறுபடியும் விடுபட்ட பேர்களையும் ஆட் பண்றதுலாம் டைம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த எஸ்ஐஆர் எல்லாம் முடிஞ்ச ஒரு கட்டத்துக்கு என்ன ஆகுதுங்க, எலெக்ஷன் நோக்கி வந்துருச்சு. இப்ப எலெக்ஷன் வரும்போது என்ன ஆகுதுங்க, இதெல்லாம் பாருங்க, தேர்தல் சீர்திருத்தங்கள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல நிறைய கேட்டிருப்பாங்க. எந்த ஆண்டு இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அறிமுகப்படுத்தப்பட்டது, எந்த தொகுதியில் அறிமுகப்படுத்தி கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி பழைய கொஸ்டின்ஸ்ல இருக்குல்ல, அந்த விவி பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு, ஓட்டர் வெரிஃபை, அந்த ஷீட் எத்தனை உள்ள விழுது அப்படின்றத கவுண்ட் பண்றது, அது எங்க முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது கேட்டிருக்கானா. அப்ப இங்க ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, பொதுவாக 15 ஆண்டுகள் மட்டுமே இவிஎம் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்ற இவிஎம் எங்கிருந்து உற்பத்தி செய்யப்படுது அப்படின்றத பாத்துக்குங்க. பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அப்படின்னு பெங்களூர்ல இருக்கிற ஒரு கம்பெனி, அவன் தான் என்ன பண்றான், இந்த ஓட்டிங் மிஷினை மேனுபேக்சரிங் பண்ணி இந்திய அரசுக்கு கொடுக்குறான், தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறான். அதை என்ன பண்ணுவாங்க, மொத்த கொள்முதல் அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற எலெக்ஷன் கமிஷனுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, அதை நம்மளுடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைப்பாங்க. நீங்க பாத்துக்கலாம், எங்கேயாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க கலெக்டரேட்லயோ இல்ல தாலுக்குலயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எதுவும் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க கேட்டு பாருங்க, தெரியும். அந்த தொகுதிக்கான வாக்காளர் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மின்னணு எந்திரத்துக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டியோட ஒரு ரூம் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த ரூம்குள்ளதான் போட்டு கூட்டி வச்சிருப்பாங்க. அந்த தொகுதியிலே தான் இருக்கும் அந்த தொகுதிக்கான ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்றது. யாரும் சேட்டலைட் மூலமா கனெக்ட் பண்ண முடியாது. அந்த தொகுதியோட எலக்ட்ரல் ஆபீசர்னு ஒரு தாசில்தாரோ கலெக்டரோ இருப்பாங்க. அவங்க கண்ட்ரோல்ல இன்னைக்கும் உங்க ஊர் பக்கத்துலயே தான் இருக்கும் அந்த ஓட்டிங் மிஷின். ஓகேங்களா? அப்ப உள்ள எதா அமுக்குனாலும் தாமரைக்கே விழுதான், நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்க விடுவாங்க. எதா அமுக்குனாலும் காங்கிரஸ்க்கே விழுதான் அப்படிலாம் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர். ஒன்னையும் பிளஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒன்னு சொல்லும், இன்ட்டு போட்டு சொன்னாலும் ஒன்னு சொல்லும், இல்லை 2ன்னு சொல்லும். அது ஒரு கால்குலேட்டர், ஜஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா? அப்ப இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறதுல நீங்க பார்க்க வேண்டியது உங்களோட ஸ்கூல் புக்ல இருக்கு இந்த தேர்தல் சீர்திருத்தங்களை பத்தி. அதுல எப்போதும் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது, அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு முறை படிச்சுக்கீங்க. எத்தனை வருஷம் அது பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற பாயிண்ட் பாத்துக்கீங்க. 15 வருஷம் பயன்படுத்தப்படுதுன்னு. இந்த பாயிண்ட் இருந்து இது மட்டும்தான் கொஞ்சம் நம்ம எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டானா இது நமக்கு தெரியாம போயிடும் ஜென்ரலா அப்படின்றதுக்காக இதை எடுத்தேன். யார் உற்பத்தி பண்றாங்க பாருங்க, இந்திய மின்னணு கழகம் ECIL அப்படின்னு ஒரு உற்பத்தி பண்ணி கொடுக்குறான். பாரத் BEL வந்துருச்சு பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து இதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறான். 2 பேருமே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஓகேங்களா? கொஞ்சம் இதை படிச்சு பாருங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, இது ஃபேக்ட். குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நார்வே முதலிடம். இது என்ன கொஸ்டின் கேட்க முடியும் பாருங்க. குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எத்தனையாவது போட்டி அப்படின்னு பாருங்க. 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்கெங்க ஸ்டார்ட் பண்ணுச்சு? இத்தாலியில டெசோரா அப்படிங்கிற ஒரு நகரத்துல தொடங்கிச்சு. இப்ப முடிஞ்சு போச்சு. எந்த கண்ட்ரி முதலிடம் வாங்கியிருக்காங்க? அதுல பதக்கப்பட்டியல்ல நார்வே முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். டிஎன்பிசி இதுக்குனால ஒன்னும் பெரிய கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க முடியாது. 92 நாடுகள் இதுல கலந்துக்கிட்டாங்க. 2871 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த எந்த கதையும் கேட்க போறது கிடையாது. ஓகேங்களா? மொத்தம் 8 விளையாட்டுகளே நடந்த அப்படின்னு சொல்லி நார்வே 18 தங்கம், 12 வெள்ளி, 11 வெண்கலம். இதை வேணா பாத்துக்கோங்க. மொத்தமா எத்தனை தங்க பதக்கம் வாங்கினா, மொத்தமா எத்தனை பதக்கம் வாங்கினா 41 பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது. இந்த நம்பர் நீங்க நம்ம கஷ்டப்படுத்தும் நினைச்சாலும் அது கூட கேட்பீங்க. யார் முதலிடம்? நார்வே. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எங்க நடைபெற்றது? இத்தாலியோட டெசாரா அப்படின்ற சிட்டியில நடந்துச்சு. எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி இது? 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி. அவ்வளவு. எதுங்க? அடுத்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி 2030 நடைபெற உள்ளது. 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். 2026 இப்ப நடந்திருக்கு. அடுத்த போட்டி பிரான்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுவும் கேட்கலாம். நல்ல விஷயம். ஓகேங்களா? இப்ப பிரசன்ட் எங்க நடந்துச்சு, ஃபியூச்சர்ல எங்க நடக்க போகும். 2030 குளிர்கால ஒலிம்பிக் போட்டி பிரான்சில் நடக்க உள்ளது. சார் சார் இப்பதான் சொல்லி முடிச்சேன். சொல்றீங்களா? மேற்கு எஸ்ஐஆர் பணிகளில் பிற மாநில நீதிபதி. இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு சில ஃபேக்சுவல்ஸ் மட்டும் என்னன்னு பாத்துக்கோங்க. எஸ்ஐஆர் அப்படின்றத எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பண்றாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டான். இது எதுக்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்திய அரசியல் அமைப்பில் விதியின் 325வது பிரிவு இந்திய குடிமக்களுக்கு தான் வாக்குரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? அரசியல் அமைப்பு சொல்ற விதியை நாங்க நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப வாக்குரிமை அப்படின்றது யாருக்கு கொடுப்ப? இந்திய குடிமக்கள்ல 18 வயது நிரம்பியவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு 326 சொல்லுது. அடல்ட் பிரான்சிஸ் வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த 325, 26 விதிகளை நான் என்ன பண்ண போறேன்? இம்போர்ட் பண்ண போறேன். வலிமைப்படுத்துறதுக்காக தேர்தல் ஆணையம் என்ன பண்றான்? யாரும் தவறான நபர்களுக்கு வாக்குரிமை இருக்கக்கூடாது. விடுபட்டவர்களுக்கும் நம்ம கரெக்டா கொடுத்துடணும். இடம் பெயர்ந்தவர்கள், வெளியில இருந்து வந்தவங்க, இது எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் எவர்களும் தெரியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழல், நீங்க ஒரு அரப் கண்ட்ரியோ இல்ல யூஎஸ்ஓ கனடாவோ எங்கேயோ போறீங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ள இந்த நாட்டோட விசா, அங்க வாங்கின விசா இல்லாமலோ பாஸ்போர்ட் இல்லாமலோ அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட உங்களால அங்க எக்ஸ்ட்ரா தங்க முடியாது. ஒருவேளை ரிட்டர்ன் வரணும்னு நினைச்சு ஏர்போர்ட்டுக்கே போயிட்டீங்கன்னா டேட்டே உன் விசா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, ஏன் கிளம்புறேன்னு பிடிச்சிட்டு உள்ள உட்கார வச்சிருவான் ஜெயில. 6 வருஷம் 5 வருஷம் ஜெயில தண்டனை கொடுத்துருவான். ஆனா இந்தியாவுக்குள்ள பாருங்க, இந்தியாவை சுத்தி இருக்க நாடுகள்ல இருந்து யாரு வேணாலும் எல்லைகள உள்ள வந்துடுறாங்க. வேலைக்கு போறாங்க, இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க. அவனே இங்க 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை இல்லைன்னு இருப்பான். இவன் நான் 300 ரூபாய்க்கு செய்யறேன் அப்படின்னு ஒரு பரிதாபங்கள் காமெடி ஒண்ணு இருக்கும் பாருங்க. எங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, 100 ரூபாய்க்கு பண்ணுவார் அப்படின்ட்டு. நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம், அவன் 100 ரூபாய்க்கு பண்றான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, வடக்கன்ஸ் காமெடி அப்படின்னு ஒண்ணு வரும்ல. அப்ப என்ன ஆகுதுங்க, நம்மளோட வேலை வாய்ப்புகள் யாருமே தெரியாது. இங்க வடக்குன்னு நாம திட்ட யூபி காரனோ பீகார் காரனோ கேவலான்ற நான்கு பொதுவான வார்த்தையை தான். அவங்க இந்தியன் சிட்டிசன், இந்தியாவுக்குள்ள இருக்கிற வேலை வாய்ப்பை ஏதோ ஒரு இடத்துல எடுக்கிறான், சம்பாதிக்கிறான், வேலை வாய்ப்புக்கு போறான் அப்படின்றது ஓகே. யார் எவனே தெரியாதவங்க பங்களாதேஷ்ல இருந்து, மியான்மர்ல இருந்து, அண்டை நாடுகள்ல இருந்து எல்லாம் உள்ள வர்றவங்களுக்கு நாம எங்க இடம் கொடுக்கணும்? அப்ப அதை என்ன பண்றேன் நானு? இவன் டூப்ளிகேட்ல ஆதார் போட்டுறான், டூப்ளிகேட்ல ஓட்டர் ஐடி அடிச்சிடறான், போய் ஓட்டும் போட்டுறான். அவனுக்கு விருப்பப்பட்ட ஆளுக்கு இங்க எலெக்ஷன்ல பேவர் பண்ணி விட்டுறான். அப்ப இங்க கிட்டத்தட்ட மேற்கு வங்கத்துல நடக்கிறது இந்த மாதிரியான ஒரு அரசியல் தான். நீங்க வெளியில இருந்து கவனிச்சாலே தெரியும். ஏன் நம்ம எஸ்ஐஆர் பண்ண விடாம கத்துக்கிட்டே இருக்காங்கன்றதுக்கு பின்னாடி பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் ரிலேஷனுக்கு மேலேயே நேஷனல் செக்யூரிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கு. மெயின்ஸ் படிக்கும் போது படிப்பீங்க, தேசிய பாதுகாப்பு அப்படின்னு குரூப் 1 மெயின்ஸ்ல இருக்கும். அந்த இடத்துல நீங்க அந்த டாபிக்கே படிச்சிருக்கீங்க. வெஸ்ட் பெங்கால்ல என்ன பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க, உச்ச நீதிமன்றம் இதை எதன் அடிப்படையில இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நாங்க மற்ற மாநிலங்கள்ல இருந்து நீதிபதிகளை பயன்படுத்தணும். விதி எண் 142 என்னங்க, உச்ச நீதிமன்றத்துக்கான சிறப்பு அதிகாரம் அது. ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது எந்த விதியின் குறிப்பிடப்பட்டுள்ளது? 142. இந்த ஆர்டிகிளுக்காக தான் நீங்க சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ஆர்டிகல் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்க அதையும் சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா பெட்டர். நம்ம முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 143 என்ன? அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஆலோசனை பெறுதல் படிச்சிருக்கோமா?
14 கேள்விகள் கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட. 3 கேள்விக்கு பதிலாம் ஒன்றும் தேவையில்லை வச்சுக்க, அது சிம்பிள் தான். 11 கேள்விக்கு பதில் கொடுத்தாங்களா? ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் நேரம் நிர்ணயம் பண்ண முடியுமா, கையெழுத்திடுவதற்கான நேர நிர்ணயத்தை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல. அப்படி பண்ண முடியாது, நாங்க கொடுத்தது தப்புதாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கல்ல. அப்ப 143 ஒரு மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. 142 இங்க பேசியிருக்காங்க ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது. இந்த ஸ்பெஷல் பவர் அப்படின்றத நிறைய இடத்துல நீங்க பேசலாம், பார்க்கலாம். ராஜீவ்காந்தி பேரறிவாளன், ராஜீவ்காந்தி கொலை கேஸ்ல பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேர் ஜெயில இருந்தாங்க 1 வருஷம். அது வந்து 2022 அவங்க ரிலீஸ் பண்ற சிச்சுவேஷன், ரிலீஸ் பண்ணதுக்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன ஆர்டிகிள் இது. அவங்க 30 வருஷமா ஜெயில இருந்துட்டாங்க. அவங்களுக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்திருந்தாலும் ஒரே தண்டனை தான் போயிருக்கும். நீங்க இப்ப 30 வருஷம் ஜெயிலையும் வச்சு தூக்குலையும் போட்டீங்கன்னா அது என்ன ஆயிரும், டபுள் ஜியோபார்டி. ஒரே குற்றத்துக்கு 2 முறை தண்டனை அனுபவிக்கிறத இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகள் வந்து தடை பண்ணுது. அதனால என்ன பண்றேன், நான் என்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இதெல்லாம் விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஏன் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே 2014 ராஜீவ்காந்தி கொலையாளிகளை வந்து மரண தண்டனையில இருந்து லைஃப் சென்டென்ஸா மாத்தி இருப்பாங்க. இப்ப எங்க கண்டிஷன் என்னன்னா, மரண தண்டனையை ஆளுநர் மன்னிக்க முடியாது, குடியரசுத் தலைவர் தான் மன்னிக்கணும். ஆயுள் தண்டனையை கவர்னரே மன்னிக்க முடியும். அப்போ இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு பில்லுல இந்த 7 பேர் பேரை எழுதி இந்த ரிலீஸ் பண்ண அப்படின்னு கவர்னருக்கு கொடுக்குறாங்க. கவர்னர் என்ன பண்றாரு, இது அதிகாரத்துக்கு வராது அப்படின்னு பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாரு. பிரசிடென்ட் அப்படியே ஹோல்டு போடுறாரு. 4 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, அது ரிலீஸ் பண்ணவே இல்லை. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்க இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஏங்க, இங்க லைஃப் சென்டென்ஸ் ஆயுள் தண்டனையை கவர்னரே மன்னிக்க முடியும்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நான் 7 பேரை எழுதி கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன், கவர்னர் ரிலீஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, நீங்களே பண்ண வேண்டிய வேலையை, பண்ணிருக்க வேண்டிய வேலையை குடியரசுத் தலைவருக்கு கொடுத்து இதை வந்து டிஃபிகல்ட்டி ஆகிட்டீங்க. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், 142 ஸ்பெஷல் பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த 7 பேரையும் நான் விடுதலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற 142 நிறைய இடங்கள்ல விவாதிக்கப்படும். நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகலாம், பிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மேலும் 2 தகவல் ஆணையர்கள் நியமனம் அப்படின்னு சொல்றோம். தகவல் ஆணையம் அப்படின்றத முதல்ல ஒரு முறை பாருங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் கமிஷன், இது எந்த சட்டத்துக்கு கீழே உருவாக்குறோம், RTI, இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு சட்டம். எந்த வருஷம் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது, 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு வருது. சென்ட்ரல் அளவுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்றாங்க, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு ஒருத்தரும் பிளஸ் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு ஒரு 10 பேரும், ஒரு தலைமை தகவல் ஆணையர் பிளஸ் 10 தகவல் ஆணையர்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கும். அதே போல ஸ்டேட்ல வரும்போது ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், மாநில தலைமை தகவல் ஆணையர் பிளஸ் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அப்படின்ற ஒரு செட்டப் இருக்கும். இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல 2005 உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகுதான் உங்க ஊர்ல தாலுகா ஆபீஸ்லயோ கலெக்டரேட்லயோ ஒரு டிபார்ட்மெண்ட்லயே எனக்கு இந்த தகவல் வேணும்னு கொடுத்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் RTI ஒரு பெஞ்ச் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அங்க ஒரு குரூப் 2ல 2Aல இருக்கிற ஒரு ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, அங்க போடுவாங்க. மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு பெஞ்ச் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன், இந்த வருஷம் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ரோடு போடுறதுக்கு எவ்வளவு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 30 நாள் டைம், 30 நாளைக்குள்ள கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நீ என்ன கேட்கறீங்க ரோடு தரப்புலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு போர்டுல வைக்கிறாங்க. அப்ப நான் யாருக்கு போக முடியும், இன்ஃபர்மேஷன் கமிஷன் போகணும். முதல்ல நான் போய் எந்த டிபார்ட்மெண்ட்ல தகவல் வேணுமோ அங்கதான் கேட்பேன். அவங்க கொடுக்காத பட்சத்துல மேல்முறையீட்டுக்கு எங்க போவேன், மாநில தகவல் ஆணையர்கிட்ட போறேன். அந்த மாநில தகவல் ஆணையர் கீழே இருக்காங்க 10 பேர்ல ஒருத்தர், இவர் என்ன பண்ணுவாரு, அதை விசாரிச்சா அவங்களுக்கு உத்தரவு போடுவார். அவங்க அதுக்கப்புறமும் 30 நாளைக்குள்ள கொடுக்கலன்னா ஒரு நாளைக்கு இத்தனை ரூபாய், மினிமம் 25 ரூபாயில இருந்து ஃபைன் போடுவார், இத்தனை நாள்ல தகவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்ற தகவலை அவங்க கட்டாயம் கொடுக்கணும். இது எல்லா துறையிலையும் கொடுப்பாங்களா சார் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அட்டாமிக் எனர்ஜி கொடுக்க மாட்டாங்க, இஸ்ரோட டெக்னாலஜிஸ் கொடுக்க மாட்டாங்க, CSIரோட கண்டுபிடிப்புகளை பத்தி யாருக்கும் தகவல் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஆனா மற்ற துறைகள் எல்லாத்துலயும் எவ்வளவு செலவு பண்ணி இந்த வருஷம் கவர்மெண்டோட விளம்பரம் எல்லாம் கொடுத்தீங்க, டெய்லி 10 தினமணி பேப்பர்ல கவர்மெண்டோட ஆடா இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் ஒரு 55 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்போம். அப்போ மக்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும். விளம்பர செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்க போய் இன்ஃபர்மேஷன் டேட்டா கொடுக்கணும். ஓகேங்களா. இப்ப இந்த சிஸ்டம்ல ஒரு தலைவர் இருக்காரு, தமிழ்நாட்டினுடைய தலைமை சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யாருங்க, ஷக்கீல் அக்தார். இங்கேயும் இருக்கும் பாருங்க, அது ஷக்கீல் அக்தார் அப்படின்றவர் தான் இப்ப தமிழ்நாட்டோட சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன். தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையர் பேர் என்னங்க, ஷக்கீல் அக்தர் அப்படின்ற பேர், அதை பாத்துக்கணும்.
இப்ப 2 பேரை இங்க நியமனம் பண்ணிருக்காங்கன்றதா நியூஸ். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அதுல்ய மிஸ்ராவும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி அபய்குமார் சிங்கும் மாநில தகவல் ஆணையர்களாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் பதவியேற்ற நாள் முதல் 3 ஆண்டுகளுக்கு அந்த பொறுப்பில் பணியாற்றுவார்கள் என்றும் தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. அப்படி செகண்ட் பாயிண்ட் படிங்க. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இன் இந்தியா ஹோல்ட் ஆபீஸ் ஃபார் term of 3 years or until they reach age of 65 whichever is earlier. 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. ரீ அப்பாயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல. இது போன முறை குரூப் 1 பிலிம்ஸ் ஸ்டேஷன் கொஸ்டின். தகவல் ஆணையர்களுக்கு மறு நியமனத்திற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல. பாருங்க, கொஸ்டின் இப்படிதான் நியூஸ் எடுக்கிற ஃபேக்கல்டி வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவார். நீங்க கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்றது இந்த 2 நேம் படிக்கிறது கிடையாது. நாம் RTI வந்த இந்த கண்டென்ட்டுக்கு RTI ஆக்ட் எப்போ வந்துச்சு, எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க, எப்படி அமைப்பு 1+10 அப்படிங்கிறதுக்கு யார் இப்ப பிரசன்ட் தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆணையரா இருக்கிறாங்க, இந்தியாவோட தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படிங்கறத எனக்கு ஹோம்வொர்க் அடுத்த முறை எனக்கு சொல்லணும். இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? நீங்க ஸ்டேட்டுக்கு மட்டும் பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் போயிருவா. இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு விளக்கம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு விளம்பரம் மாதிரிதான். நாங்க இந்த 5 ஆண்டுகள்ல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. இதுல நிறைய திட்டங்கள், இதுல அதுவே கொஞ்சம் மிஸ் ஆயிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு சிலதை மட்டும் நான் ஹைலைட் அடிச்சிருக்கேன் பாருங்க. அண்ணல் அம்பேத்கர் வெளிநாட்டு உயர்கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தில் முந்தைய 10 ஆண்டு ஆட்சியில் 6 பேர் மட்டுமே போயிருந்தாங்க. நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம், 440 பேரை படிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு, தொழில் முன்னோடிகள் திட்டம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த திட்டத்தை விட பேர்ல இங்க ஒரு முக்கியமான என்ன இருக்குங்க, அம்பேத்கர் பேர்ல வெளிநாடு போய் படிக்கிறதுக்கும் அம்பேத்கர் பேர்ல பணம் கொடுக்கறதுக்கு இது ஒரு திட்டம் இருக்கு. அப்ப அதுல எவ்வளவு பேர், 450 பேருக்கு நாங்க உதவி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். நான் இதை பத்தி நிறைய சொல்லிட்டே தான் இருக்கேன், திரும்ப இன்னொரு முறை சொல்லிடுறேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுறாங்க, இவங்க ஏதாவது தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா இதெல்லாம் கட்டாயம் தேவை. இந்த ஸ்கீம் எல்லாம் நீங்க எங்க வேணாலும் விமன் எம்பவர்மெண்ட்ல கூட எழுதிடலாம். ஓகேங்களா? பட்டியலின பெண்கள், பழங்குடியின பெண்களுக்கு அவங்க பேர்ல சொந்தமா நிலம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த லேண்ட் ஓனர்ஷிப் அப்படின்றதால இங்க வந்து ஒரு சமூக அந்தஸ்து முக்கியமானதா உருவாக்குது. அப்ப என்ன பண்ணலாம், நானு அவங்களுக்கு நிலம் கொடுத்துடுறேன், 2 ஏக்கரு இல்ல 1 ஏக்கர் கொடுத்துடுறேன், அவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அவங்களும் சமூகத்துல முக்கியமான அந்தஸ்து உடையவங்களா மாறிடுவாங்கல்ல. அதுக்காக கவர்மெண்ட் வச்சிருக்க திட்டத்துக்கு பேர் என்னங்க, நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். 1042 மகளிருக்கு 49 கோடி ரூபாய் மானியம் கொடுத்துருக்காங்க நிலம் வாங்குறதுக்காக. 10 லட்ச ரூபா சார் சொல்றேன் சார் நிலம், நான் ஒரு 5 லட்சம் கொடுக்குறேன், நீ மட்டும் 5 லட்சம் லோன் ரெடி பண்ணி வாங்கிக்கோ. அப்ப என்ன ஆயிடும், அவங்க பேர்ல 1 ஏக்கர் நிலம் வந்துடும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அப்படி பாருங்க, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், அயோத்திதாச பண்டிதர் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்ந்த மேம்பாட்டு திட்டம். அதுல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான வீடுகள் கட்டி கொடுக்குற திட்டம் 8535 குடியிருப்புகள் வந்து கட்டப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. கிராம அறிவு மையங்கள், அறிவு சுடர் மையங்கள் கட்டப்பட்டுள்ளன. பழங்குடியினருக்கான கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகே, ஹைலைட்டட் ஸ்கீம்னா ஒரு 3 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கு. இவங்க என்ன பேப்பர்ல இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எனக்கும் புரியல. சரி, ஓகே. ஆனா நம்ம புதுசா பாக்குறவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்றவங்க இந்த 3 ஸ்கீம் எழுதி வச்சுக்கோங்க. நான் போன வாரமே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், வெற்றி TNPSC அபிஷியல் டெலிகிராம் சேனல்ல பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வேயோட PDF நான் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் சாட்டர்டே 21 நினைக்கிறேன், டேட்டு 21 22 21 அன்னைக்கு சாயந்தரம் 5:45 மணிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். வெற்றி TNPSC அபிஷியல் டெலிகிராம் சேனல்ல பாருங்க. அந்த 4 PDF இருக்கும். பட்ஜெட்னு ஒரு ஃபைல் போட்டிருப்பேன், அதை எடுத்து டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லா ஸ்கீமும் லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு மேல ஒரு சோர்ஸே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நீங்க வேற எங்கேயுமே தர முடியாது. இங்கிலீஷ்ல இருக்கு, 2 ஃபைலுமே போட்டிருக்கேன், தமிழ்லையும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன். எந்த லாங்குவேஜ் வேணுமோ எடுத்து பாத்துக்கோங்க. அதான் கண்டிஷனோட சொல்லிடுறேன், மே மாசத்துக்கு அப்புறமும் கவர்மெண்ட் இவங்களே கண்டினியூ பண்றாங்கன்னா அப்படியே நமக்கு 100% யூஸ் ஆயிடும். இல்லைன்னா போட்டோ அடிச்சுட்டு முதல்ல தான் போடணும். ஓகே, அடுத்துங்க கேரளா இல்ல இனிமே கேரளம். இதுவும் நமக்கு பேர் மாத்திட்டாங்களா கேட்பாங்கன்னு தெரியாது. ஆர்டிகளுக்காக தான் எடுத்தேன். கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிகல் என்ன பண்ணிருக்காங்க, ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றது. இது என்ன அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கறது அப்படின்னா, அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தாதான் பிரசிடென்ட் கையெழுத்து போடுவார். இது ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு பில்லு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பிரசிடென்ட் கையெழுத்து போட்டா வேலை முடிஞ்சிடும். பிரசிடென்ட் அப்படியே கொடுப்பா,
கேரளால பேர் மாற்றாங்க வாங்கி போடுவாரா? கேபினெட் ரெக்கமெண்ட் பண்ணாதான் கையெழுத்து போடுவார். கேபினெட் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, அமைச்சரவை ஒப்புதல். அப்படிங்க இன்னொரு விஷயத்த படிச்சுக்கிறீங்க. எம்எஸ்பி அப்படின்னு ஒண்ணு பேசியிருக்காங்க. சணல் ஜூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜூட் பேக்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூட்டுக்கு என்ன பண்றாங்க? மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு ஒன்று, ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பான். இந்தந்த பொருளுக்கு நெல் நடுறதுல இருந்து விதைக்கிறதுல இருந்து களை எடுக்கிற வரைக்கும் இவ்வளவு ரூபாய் செலவாகும். ஒரு மூட்டை நெல் உற்பத்தி பண்றதுக்கு 1500 ரூபாய் வரைக்கும் செலவாகுங்க. ஆனா ஊர்ல இருக்கிற கமிட்டியில நெல் வச்சிருக்கிறவன் அவங்க ஒரு 1000 ரூபாய் 1700 ரூபாய்க்கு தான் நெல் கேட்கறான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதுல ஒரு 50% கூடுதல் தொகை வச்சு கவர்மெண்ட் எம்எஸ்பி பிக்ஸ் பண்ணுவாங்க. 1500 ரூபாய் அங்க செலவாயிருக்குன்னா இதுல 50% கூடுதல் தொகை 750 ரூபாயை சேர்த்து ஒரு குவிண்டால் நெல்லின் விலை 2250 ரூபான்னு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை. அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு கீழே அவங்களால விற்கவே முடியாது. இந்த சென்ஸ், நான் ஒரு 100 மூட்டை நெல் வச்சிருப்பேன். ஒருத்தன் ஊர்ல ஏதாவது நெல் வியாபாரம் பண்றவனா இருப்பான், இல்ல யாராவது இடைத்தரகர் வருவான். நான் உனக்கு ஒரு மூட்டைக்கு 2000 ரூபாய் கொடுத்துறேன், என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு கேட்பான். அப்ப நான் 100 மூட்டை கையில வச்சிருக்கேன். 2000 ரூபாய் கொடுத்து டிராக்டர் வாடகை லாரி வாடகை கொடுத்து ஏத்தின்னு போனோம்னா கமிட்டில 2400 ரூபாய் வித்துருவேன். 2000 ரூபாய் எனக்கு தேவை, நீ கிளம்பு அப்படின்னு என்ன பண்ணலாம்? விவசாயி தன்னோட பொருளுக்கான விலைய கவர்மெண்ட் பிரைஸோட கம்பேர் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்பு யாரும் எடுத்துக்கிறா? எம்எஸ்பி ஏற்படுத்தி. அப்ப இந்தியா முழுக்க எத்தனை பொருட்களுக்கு எம்எஸ்பி வழங்கப்படுது? 24+1. அப்ப அந்த 1 யாருங்க? சுகர் கேன். அது என்ன சொல்லுவாங்க? ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 24+1 அப்படின்னு ஒரு 25 பொருட்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இது சொசைட்டில எவ்வளவு பெரிய இம்பாக்ட், பாதுகாப்பை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு இப்பதான் சொன்னேன். ஒரு குவிண்டால் நெல்ல நான் 2300 ரூபாய்க்கு இப்ப நீ என்னடா 2000 ரூபாய் கேட்கிறேன் அப்படின்னு இடைத்தரகர்கள் கிட்ட நம்மளால தைரியமா பேச முடியும். இந்த மாதிரியான ஒரு விலை ஏற்படுத்தும் அமைப்பு கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொன்னா இங்க விவசாயிகள் பெருமளவு சுரண்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இன்னும் விவசாயத்துல பெரிஷபிள் கூட்ஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு. நான் பெரிஷபிள் கூட்ஸ், அழுகாத பொருட்களை ஓரளவுக்கு கவர்மெண்ட் இதை மேனேஜ் பண்றாங்க. பெரிஷபிள் கூட்ஸா இருக்கிற வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கா நல்லா விளையாடுற நாள் இன்னைக்கு வித்துட்டு 3 கிலோ தக்காளி 30 ரூபா ரோட்ல விற்கிறவங்களே, ரோட்ல விற்கிறவங்களே 30 ரூபா விற்கிறாங்க ஒரு 3 கிலோ தக்காளி. அப்ப விவசாயிக்கு எத்தனை ரூபாய் கிடைச்சிருக்கும்? 2 ரூபா 3 ரூபா கூட அந்த கொள்முதல் விலை கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அந்த மாதிரியான செட்டப்புக்கும் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஆனா அதுக்கு போக முடியுமா இப்போதைக்கு தெரியல. இப்ப என்ன பண்றாங்க? எந்தெந்த பொருட்களுக்கு நம்ம கொடுக்க முடியுமா? கரும்பெல்லாம் பாருங்க 3400 ரூபாய் ஒரு டன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 3500 ரூபாய் 400 ரூபாய் கீழே கரும்பு கொள்முதல் பண்ண முடியாது. அதுவும் முக்கியமா சுகர் கம்பெனி அவன் கொள்முதல் பண்றான். கரும்பு ஜூஸ் கடைக்கு வாங்குறவங்க சும்மா கம்மியா அது இதுன்னு ஏதாவது வாங்கிப்பாங்க. அந்த சுகர் மில்ல என்ன பண்றான்? அதையே கொள்முதல் பண்ணிட்டு சர்க்கரை எடுத்து வித்துட்டு ரொம்ப வருஷம் காசு எல்லாம் கொடுக்காம வச்சிருப்பான். போன வருஷம் வெட்டி கொடுத்த கரும்புக்கு இந்த வருஷம் வெட்டுற வரைக்கும் காசு போடாம வச்சிருப்பான். அப்ப அதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ரெகுலேட் பண்றாங்க. இந்த அமௌண்ட் கீழே போடக்கூடாது. ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் குறைச்சாங்கன்னா எவ்வளவு லாபம் அவனுக்கு? ஆயிரக்கணக்கான டன் கொள்முதல் பண்றான்ல விவசாயிகிட்ட இருந்து. 100 ரூபாய் குறைச்சாங்கன்னா அவனுக்கு எத்தனை லட்சங்கள் வந்து லாபம் போயிடும். அது விவசாயிக்கு ரொம்ப முக்கியமான தொகை இல்ல. அப்ப எம்எஸ்பி பத்தி படிச்சு பாருங்க. இந்தியா முழுவதும் 25 பொருட்களுக்கு 24+1 அப்படின்னு சொல்லி ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு வழங்கப்படுகின்றது. அது என்னென்ன முடிஞ்சா படிச்சு பாருங்க. 25 மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல இந்த தேங்காய் கொப்பரெல்லாம் வரும். கம்பு, தோரம்பருப்பு, கடுகு, பச்சைப்பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாம் வரும். சும்மா இந்த 25 சும்மா கூகுள் பண்ணி எம்எஸ்பி ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணுங்க. எத்தனை ப்ராடக்ட் வருதோ ஜஸ்ட் ஒரு மாதிரி படிச்சு பாருங்க. இது நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அகைன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பாருங்க, ஹெச்பிவி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அப்படின்ற வைரஸால ஏற்படுது. அது இந்த பாருங்க அந்த வகைகள் அப்படின்றதெல்லாம் சொல்லி அதுக்கு என்ன ஊசிங்க, அதுக்கு பேர் அந்த மருந்துக்கு பேரு கார்டசில் அப்படின்ற ஒரு தடுப்பூசி. ரெண்டுமே முக்கியம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். எந்த வைரஸால் ஏற்படுகின்றது? ஹியூமன் பப்பிலோமா வைரஸ். அதுக்கு தடுப்பூசிக்கு பேர் என்ன? கார்டசில் அப்படின்ற தடுப்பூசி. இதை ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட சிறுமிக்கு இந்த கார்டசில் 4 தடுப்பூசி 3927 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் மார்க்கெட்ல. குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 3 முறையாவது இது செலுத்தணுமா. ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்தா மாதிரி ஒரு டோஸ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க? ஃப்ரீயாவே கொடுத்துடணும் அப்படின்றதா புரியுதுங்களா? இலவச தடுப்பூசி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். வெளிச்சந்தைகளில் ஆரம்பிச்சு இங்க சொல்றாங்க பாருங்க. இங்க இலவசம்னு சொல்லியாச்சு. மத்திய அரசு விரைவில் இலவச தடுப்பூசி திட்டத்தை தொடங்க போறாங்கன்னு. வெளிச்சந்தைகள்ல 15 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த கார்டசில் மருந்தோட விலை, ஒரு டோஸோட விலை 3950 ரூபாய். அப்ப என்ன பண்றாங்க அந்த கவர்மெண்ட்?
ஃப்ரீயாவே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே 2024லயே தமிழ்நாடு முதலமைச்சர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து தமிழக பெண் குழந்தைகளுக்கு 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டோஸும் 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு செகண்ட் டோஸ் அப்படின்னும் ப்ரீ ஹெச்பிவி வேக்சின் ப்ரோக்ராம 2024லயே தொடங்கிட்டாங்க தமிழ்நாட்டுல. இது ஒரு நேஷனல் நியூஸ். ஓகேங்களா? மத்திய அரசு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. அப்போ இங்க அப்பப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க இல்லைங்களா, நாங்க மத்திய அரசோட முன்னாடி செயல்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல வந்து நம்ம அந்த பாயிண்ட அக்செப்ட் பண்ணலாம். பாருங்க, இந்த பாயிண்ட் ஜஸ்ட் படிச்சுக்கணும். இந்தியாவில் ஆண்டுதோறும் 80,000 பேர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 42,000 பேர் உயிரிழக்கிறாங்களாம். இந்தியாவில் முதல் முறையாக 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவச HPV தடுப்பூசி திட்டம் கடந்த ஆண்டில் ஜனவரி 24 அனௌன்ஸ் பண்ணி 25 ஜனவரி 27 தொடங்கியிருக்காங்க. ஃபேக்ட் எங்க இருக்கு, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. நான் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண இயர் சொன்னேன், 2024 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ண டேட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இதையும் நோட் பண்ணிக்கங்க. 2025 ஜனவரி 27 தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு விட்டது. நீங்க இந்த 24, 25 குழப்பவே வேணாம், புரியும் நினைக்கிறேன். எந்த ஸ்கீமையும் ஜனவரி 1 அறிவிச்சு 27 செயல்படுத்துற அளவுக்குலாம் இருக்காது. நமக்கு டைம் எடுக்கும் இல்லையா? 24 அறிவிச்சாங்க, நான் அந்த இயர் தான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது 25 ஜனவரி. ஓகே, அடுத்து பாருங்க, பாப்டா அப்படின்னு ஒரு விருது. இதுவுமே அந்த ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அதை கொஞ்சம் விவாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஒரு முறை படிச்சுக்கணும்னு. பிரிட்டனின் உயரிய திரைத்துறை விருதுகளான பாப்டா விழாவில் மணிப்பூரி மொழியில் உருவான பூங் திரைப்படம். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவை காணும்போது தேடி போறான், அவ்வளவுதான் கதை, வேற ஒண்ணு. அதை எப்படி ரொம்ப கஷ்டமா கடந்து போய் அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சானா கண்டுபிடிக்கலையா அப்படின்னு ப்ளூ சட்டம் மாறன் தலைப்புல தலையை சாட்சி வச்சு பேசுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பாத்துக்கங்க, படத்தோட பேரு பூங், பிரிட்டனோட உயரிய திரைத்துறை விருது. ஓகேங்களா? நம்ம ஊர்ல நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, தேசிய விருதுகள்னு சொல்லி, அந்த மாதிரி பிரிட்டனோட தேசிய விருது. இந்தியாவில இருந்து ஒரு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. நேம் மட்டும் பாத்துக்கணும். எந்த மொழி? மணிப்பூர் மொழி. ஓகேங்களா? மணிப்பூரி மொழியில் பூங்கு, பிரிட்டனின் உயரிய விருது. அந்த விருதுக்கு பேர் என்னங்க? பாஃப்டா, BAFTA அப்படின்னு வரும் இங்கிலீஷ்ல. பாஃப்டா அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, யார் மேல குற்ற நடவடிக்கை அந்த கதையெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை மகளிர் ஆணையம் அப்படின்றது மட்டும்தான். ஆக்சுவலா நியூஸ் இல்லாம அப்படிதான் எடுத்துக்கணும், நல்லா பாத்துக்கோங்க. மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அப்படின்னு வரும்போது மனித உரிமை ஆணையம் யாருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு படிக்க வேண்டியது இல்லை, அவன் என்ன பிரச்சனை இருந்திருப்பான். இங்க நமக்கு மகளிர் ஆணையம் அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டுல மகளிர் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1993. யாருக்கு முதலமைச்சர்? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்தில் உருவாக்கப்பட்டது. இப்ப பிரசன்ட் யாருங்க தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துடைய தலைவர்? AS குமாரி. அவ்வளவுதான் நம்ம கொஸ்டின் இருக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? அங்க அவங்க என்ன பிரச்சனை பண்ணாங்க, அவர் என்ன பேசினாரு, ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு பேசினாரா, எதுவும் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? அவர் பிரச்சனை, அவர் பாடு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்க மகளிர் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? அது ஸ்டாட்யூட்டரி பாடி, அது ரொம்ப முக்கியம். படிப்பீங்களா? பாலிட்டி படிக்கும் போது கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடி, நான் எக்ஸிகியூட்டிவ் பாடிஸ் அப்படிலாம் படிப்பீங்கல்ல. அப்போ ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடினா என்ன? மாநில சட்டப்பேரவையில் உருவாக்கப்பட்ட, சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஒரு சட்ட ரீதியிலான அமைப்பு. 1993 சட்டம், 92 90 சட்டமா? அப்படியா? சரி, செக் பண்ணிக்கோங்க. ஆக்ட் 90 92 செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுல 97 தான் சார் வரும். அடுத்து 95 ஆக்டேன் தரத்தில் E20 பெட்ரோல். அப்படின்னாங்க E20 பெட்ரோல் எதுக்காக? E20 அப்படின்னு சொல்றது எத்தனால் பிளண்டிங் பாலிசி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க பாருங்க. எத்தனால் பிளண்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. aims to achieve 20% ethanol blending in petrol. E20 by ethanol supply year ESY 2025-26. இந்த 2025-26 பினான்சியல் இயருக்குள்ள எத்தனை சதவீதம் எத்தனால கலந்துருக்காங்க? 20%. இப்ப நீங்க போட்டுட்டு இருக்க 1 லிட்டர் பெட்ரோல்ல 20% என்ன? எத்தனால் தான். மிச்சம் இருக்கிற 80% தான் பெட்ரோல். எதுக்காக இதை கலக்கணுமா? By the ethanol supplier to enhance
எனர்ஜி செக்யூரிட்டி, ரெடியூஸ் crude oil import and lower emission. ஃபர்ஸ்ட் அந்த என்ஹான்ஸ் எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றத பார்க்கணும். அப்ப இந்தியாவுல இந்த எனர்ஜி ஆற்றல் தன்னிறைவு அப்படின்னு பேசும்போது மின்சார உற்பத்திக்கு நம்ம கிட்ட வருஷம் முழுக்க சோலார் எனர்ஜி கிடைக்குது, ஆனா நம்ம கன்சியூம் பண்றது நம்ம கிட்ட கட்டமைப்பே இல்லை. அடுத்து பெட்ரோல் டீசலுக்கான நம்ம கிட்ட வளங்கள் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனா நம்ம கிட்ட எத்தனால் உற்பத்திக்கு ரொம்ப மிகப்பெரிய கட்டமைப்புகள் இருக்கு. ஏன்னா உலகின் அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடுகள் 2வது இடத்துல இந்தியா இருக்கு, முதல் இடத்துல சைனா இருக்கா. சர்க்கரை உற்பத்தியோட பகுதி பொருள் அக்ரிகல்ச்சரல் செக்டாரோட அலைடு செக்டாரா இந்த எத்தனால் சொல்லுவாங்க. எப்படிங்க, சர்க்கரை ஆலையில இந்த கரும்பு சாறை காய்ச்சி சர்க்கரையா படிகமாக்கல் முறையில பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே இந்த ஆவியெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பக்கம் குளிர் வச்சு வெளியே இறக்கணும்னா எத்தனால் உற்பத்தி ஆயிடும். எந்த பெரிய மெனக்கெடலுமே இல்லாம 1 லிட்டர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எத்தனால 65 ரூபாயில இருந்து 70 ரூபாய்க்குள்ள இந்தியாவால உற்பத்தி செய்ய முடியும். ஆனா அது என்ன பண்ணல, எஃபிஷியன்டா எடுத்து யூஸ் பண்றது இல்லை. வெறும் சரக்கு கம்பெனிக்கு மட்டும் அனுப்பி விட்டுட்டு இவனுக்கு வேலையை இவனுக்கு பாத்துக்கலாம். அப்ப கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறான், இந்த எரிசாராயத்தை இப்ப நம்ம எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு இந்தியாவுக்கு தேவையான 100 லிட்டர் பெட்ரோல்ல 90% இறக்குமதி மூலமா தான் கொண்டு வரும். நம்ம ஊர்ல ரிசர்வ் கிடையாது. அப்ப இந்த 100 லிட்டர் பெட்ரோல்ல 20 லிட்டர் என்ன பண்ணிடலாம், எத்தனால கலந்து விட்டோம்னா இந்த பாயிண்ட் இப்ப படிச்சு பாருங்க. ரெடியூஸ் crude oil import, கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றதுல 100 லிட்டர் இறக்குமதி பண்றது வேலை 80 லிட்டர் இறக்குமதி பண்ணா போதும். நான் இன்னொருத்தர நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4 கம்பெனி கிட்ட இறக்குமதி பண்றேன்னா இப்ப நான் அடிச்சு வேலை பேசுவேன், இஷ்டம்னா சொல்லுங்கன்னா கிளம்பி நான் இன்னொருத்தன் வாங்கிக்கிறேன். அப்ப நம்ம 100% ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது என்ன பண்ணிடுவோம், அவன் சொல்ற வேலையை கொடுக்கறதுக்கோ அவனோட நிபந்தனைகளுக்கோ நம்ம கட்டுப்பட ட்ரை பண்ணுவோம். அதான் நீங்க சொல்றாங்க ரெடியூஸ் crude oil imports. அடுத்து லோயர் எமிஷன்ஸ். நான் பெட்ரோலை ஊற்றி எரிக்கும் போது 1 லிட்டர் பெட்ரோல் இப்படி கொளுத்திட்டுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு எரியுதா, அதுல போற கார்பன் எமிஷன் 1 கிலோ இருக்குன்னா நான் 200 மில்லி அதுல எத்தனால ஊத்திட்டு 800 மில்லி மட்டும் கொட்டி கொளுத்துறேன்னா அதுல 1 கிலோ கார்பன் எமிஷன் வந்துச்சுன்னா இதுல 800 கிராம் தான் கார்பன் எமிஷன் வருது. அப்ப 200 கிராம் கார்பன் எமிஷன் குறையுதா. அப்ப நான் என்ன இலக்கு வச்சிருக்கேன் 2070க்குள்ள நெட் ஜீரோ கார்பன் எமிஷன், நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கு அப்படின்னு ஒண்ணு இந்தியா வச்சிருக்கேன் 50 வருஷத்துல 2021 செட் பண்ண இலக்கு. அதுக்குள்ள நான் என்ன பண்ணணும், இந்தியாவின் ஒட்டு மொத்தமும் எரிபொருட்கள்ல இருந்து கார்பன் உமிழ்வு அப்படிங்கறத 0க்கு கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நான் இதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றேன், எரிபொருட்கள்ல முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அப்ப E20 அப்படின்றத என்னன்னு பாருங்க, பெட்ரோல் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல். இந்த 95 ஆக்டைன் கரண்ட் அப்படின்றது ரொம்பலாம் டெக்னிக்கலா போக வேண்டாம். பெட்ரோல் இருக்கிற ஒரு குவாலிட்டி அது. இன்ஜின் வந்து நார்மலாவே இயக்க வைக்கிறதுக்கு எங்க இருக்கும் பாருங்க, வாகனங்களின் என்ஜின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த 95 ஆக்டைன் அப்படிங்கிறது BIS விதிகளுக்கு உட்பட்டு இந்த உயர் ஆக்டைன் அளவை கொண்டிருக்க வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்க பெட்ரோல் பங்கு கூட போறீங்கன்னா அது எனக்கு எவ்வளவு தூரம் கரெக்ட்னு எனக்கும் தெரியல, நான் அது தெரிஞ்சது கேள்விப்பட்டது அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து அந்த டென்சிட்டி அப்படின்னு ஒரு காலம் இருக்கு பெட்ரோல் பங்க் கூட. நீங்க அந்த மிஷின் இருக்கு இல்லையா, அவர் ஒரு கன் வச்சிருப்பாருல அந்த மிஷின்ல, அந்த டென்சிட்டி வந்து 750 நியர் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ப்ரெஷர் அந்த இதுல குவாலிட்டியில இருக்க பெட்ரோல். வெரி லெஸ் இதுக்கு கீழே ரொம்ப குறைஞ்சு போகுது அப்படின்னா அது வந்து இன்ஜினுடைய தரத்தை வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்கு, இன்ஜினோட செயல்பட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இங்க ஆக்டேன் அப்படின்றது இல்லைங்க, இன்ஜினை எந்த ப்ராப்ளமும் இல்லாம நார்மலா ரன் பண்ண வைக்கிறது. இது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய வதந்தியா கலப்பு போட்டுச்சு, அதுக்கு தான் கொடுக்குறான். நீங்க எத்தனால் கலந்து கொடுக்கறதுனால இன்ஜின் வந்து சீக்கிரமா சீஸ் ஆயிடுமா, எத்தனால் 20 நான் போட மாட்டேன் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு வதந்தியை கலப்பி விட்டாங்க. அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோல் என்ன பண்ற, பெட்ரோலியம் என்ன பண்றான், விளக்கம் கொடுக்குறான், இத்தனை ஆக்டேன்ல தான் இருக்கும், இது நீங்க போடலாம், உங்களுக்கு இன்ஜின் எந்த பாதிப்பும் வராது அப்படின்ற ஒரு முக்கியமான விளக்கம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இயற்கையிலேயே அதிக ஆக்டேன் கொண்டது, எனவே எத்தனால் கலப்பு பெட்ரோல் என்ஜினின் வேகம் மற்றும் ஆயுள் காலம் அதிகரிக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். விளக்கம் புரியுதுங்களா, ஏன் சொல்றானே, மக்கள் மத்தியில ஒரு சின்ன வதந்தி இருக்கு, அதனால இதை யூஸ் பண்ணாம போயிடுவானோ ஃபெயிலியர் ஆயிடுமோ அப்படின்றதுக்காக அரசாங்கம் விளக்கம் கொடுக்க ட்ரை பண்றான். அப்ப ஆக்டேன் பாருங்க, E20 பாருங்க, டார்கெட் என்ன, நீங்க கீழே இருக்க இந்த 3 வார்த்தையை படிச்சுக்கோங்க, மெயின்ஸ் எல்லாம் சப்ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் எழுதிடலாம். ஓகேங்களா, எத்தனால் கலப்பு கொள்கையினுடைய முக்கியத்துவம் அல்லது பயன்களை குறித்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் ஆற்றல் பாதுகாப்பு, சப்ஹெட்டிங் போட்டு எழுதிடலாம். செகண்ட் ஒன் இறக்குமதியை குறைத்தல், பெரும் பாயிண்ட். அடுத்து எமிஷனை குறைப்போம், சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு சுற்றுப்புற மாசுபடுதலை கட்டுப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி எழுதி விட்டுடலாம். நெக்ஸ்ட் போகும், இது நேம் மட்டும். ஓகேங்களா, இது டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட்ல நம்ம TNPSC பிரிலிம்ஸ் क्वेश्चन கேட்பான். என்னன்னு பாருங்க, எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அழிக்கும். நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படிங்கிறத சப்மரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப வந்து நம்மளோட எதிரி நாட்டோட சப்மரைன்ஸை கண்டுபிடிச்சு அழிக்கிற INS அஞ்சதி அப்படின்ற ஒரு போர்க்கப்பல்
இந்தியாவுடைய கடற்படையோட இணைச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான நேம் இருக்கு பாருங்க, கடற்படை தளபதி அட்மைரல் தினேஷ் திரிபாதி அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். இந்தியாவோட மிலிட்டரி, நான் ஆர்மின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மிலிட்டரியோட சீஃப் ஒருத்தர் இருப்பாரா, அவரோட நேம். அடுத்து இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கடற்படை தளபதி அட்மைரல் சொல்றாங்களா நேவல்ல. அப்ப ஏர்போர்ஸ்ல ஒரு அட்மைரல் இருப்பார்ல, ஒரு சீஃப் இருப்பார்ல, அந்த சீஃபோட நேம். இங்க ஒருத்தர் சொல்லியாச்சு நேவில யார் சீஃப்னு நியூஸ்லயே கொடுத்துட்டோம். இவங்க 3 பேரையும் கோஆர்டினேட் பண்றதுக்கு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கு. இந்த 3 நேமும் நீங்க எனக்கு சொல்லணும். 1 2 3. மிலிட்டரியோட சீஃப் இப்ப யாரு பிரசன்ட்ல, ஏர்போர்ஸோட சீஃப் யாரு, நீங்க நேவியோட சீஃப் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க திரிபாதின்னு ஒருத்தர். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ல இவங்க 3 பேரையும் கோஆர்டினேட் பண்றாரு ஒருத்தர், முப்படை தலைமை தளபதினு அவர் சொல்லுவாங்க. இப்போ ஒரு புது பதவி 2021 அப்புறம் உருவாக்கி இருக்காங்க. அதுல இருந்தவர் ஒருத்தர் பிபின் ராவத்னு. இங்க நமக்கு கூடலூர் குன்னூருக்கு ஒரு ராணுவ பயிற்சி மையத்துக்கு வரும்போது ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போயிட்டாரு. இந்தியாவின் முதல் முப்படை தலைமை தளபதி அவர் பிபின் ராவத் அப்படின்றவர். இப்ப யாரு பிரசன்ட் சீரியஸ் அப்படின்றவங்க நீங்க நேம் பார்த்து சொல்லணும். மிலிட்டரி சீஃபும் ஏர்போர்ட் சீஃபும் எனக்கு நீங்க பார்த்து வைக்கிறீங்க. அடுத்து இதுல பாருங்க, இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணி சொல்லுங்க, choose the correct statement regarding INS Anjadeep அப்படின்னு கொடுத்துட்டு first pointல 100% indigenously made அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிக்கலாம், ஓகே சார் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடலாமா. 77 மீட்டர் நீளம் கொண்டது. எங்க இதை கட்டியிருக்காங்கன்னு பாருங்க, கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அப்போ INS அஞ்சதீப் போர்க்கப்பல் கடற்படையோட இணைக்கப்பட்டிருக்கு. எந்த நோக்கத்துக்காக, சப்மரைன்ஸை கண்டுபிடிச்சு நீர் மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த நிறுவனம் இதை கட்டி கொடுத்துருக்கான், கொல்கத்தாவில் இருக்கிற கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற கம்பெனி கட்டி கொடுத்துருக்கான். இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டது தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது இண்டிஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இதுல ஆழ்கடல்ல சோனார் வச்சிருக்காங்க, ரோந்துக்கு போவாங்க, மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ஆபீஸுக்கு போறதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கூட்டி வாங்குவோம், அப்புறம் வெங்காயம் மூட்டை ஏற்றின்னு போவோம், உரம் மூட்டை ஏற்றின்னு போவோம், பின்னாடி உட்கார வச்சு ட்ரிபிள்ஸ் கூட்டு போவோம், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம் இல்லையா. நீர்மூழ்கி கப்பல் மட்டும் கண்டுபிடிச்சு அடிக்காது, ரோந்துக்கு போவோம், மீட்கிறதுக்கு போவோம் அப்படின்னு அதனுடைய பணிகளை சேர்த்து சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ஓகே, நான் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்ல எனக்கு அடுத்த வாரம் ஞாபகப்படுத்தி சொல்லணும். இங்க பாருங்க, சீட்டா ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம். இதை ஃபர்ஸ்ட் அப்படிங்க இங்கிலீஷ்ல பாருங்க. The world first intercontinental translocation. ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்றது பாருங்க, டிரான்ஸ்லோகேஷனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்ற வார்த்தைக்கே முதல்ல விளக்கம் பார்த்துருவோம். இந்த ப்ரோக்ராம 2014லயே சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க, 15லயே அறிவிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க உச்சநீதிமன்றத்துல கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி உயிரினங்களை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் கூட்டு போகாதீங்கப்பா, அதுக்கு செட் ஆகாது. நம்மளே கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்குல்ல, அடுத்த வாரம் மூட்டை தூக்கி கிளம்பி வந்துடுவோம்ல, வீட்டுக்கு ஹோம் சிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அப்புறம் செட் ஆயிடும், வீட்டுக்கு நிம்மதியா ஹாஸ்டல்ல இருந்துடலாம் அப்படின்னு தோணும். அது கொஞ்சம் பழகணும் இல்ல, அது வரைக்கும் அந்த டிரான்ஸ்லோகேஷன் நமக்கு எவ்வளவு பிரச்சனை அப்படின்றது தெரியாது. அப்போ 4 வருஷம் கேஸ் நடக்குது. 2019 இறுதியில உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க, இந்த சீட்டா ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் நீங்க பண்ணிக்கலாம். அப்ப என்ன சார், எதுக்கு இந்த சீட்டா ரீஇன்ட்ரோடக்ஷன் ஆர் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்றத பேசுறாங்கன்னா, இந்த நியூஸ்ல கொடுத்திருப்பாங்க 70 ஆண்டுகளுக்கு முன்னர் 1950லயே இந்த ஸ்கீம் நம்ம 2020 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 70 ஆண்டுகளுக்கு முன்னர் நமக்கு இங்க ஒரு டேட்டா இருக்கு இல்லையா, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தனை 1890ஆம் வருஷம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பான். ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவின் பழமையான நிறுவனங்களை ஒருத்தன். அவனுடைய கூற்றுப்படி 1950ல இந்தியாவில சீட்டா எக்ஸ்டிங்க்ட், இந்தியாவில எக்ஸ்டிங்க்ட் அப்படிங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். IUCN என்ன பண்ணுவான், ரெட் டேட்டா புக் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பான், ரெட் லிஸ்ட் அப்படின்னு கூட சில இடங்களை சொல்லுவாங்க, சிவப்பு பட்டியல்னு சொல்லி. அதுல அவன் ஒரு 8-9 கேட்டகரி கொடுப்பான். நான் ஒரு 4 கேட்டகரி மட்டும் சொல்றேன் பாருங்க, எப்படி இந்த உயிரினங்களை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம பட்டியலிடுறாங்க. 1 வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவான். வல்னரபிள்னா என்னங்க, விளிம்பு நிலை மக்கள் சொல்றோம்ல, வல்னரபிள் பீப்புள், கஷ்டத்துல இருக்காங்க, காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றோமா, வல்னரபிள் கேட்டகரி. நம்பர் 2 என்டேஞ்சர்ட், அழிந்து வரும் உயிரினம் அப்படிங்கிறத சொல்லுவான், என்டேஞ்சர். நம்பர் 3 கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், மிகவும் அழிந்து வரும் உயிரினம். கடைசியா 4th என்னங்க, எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றோம்.
நான் சொல்லிட்டேன், IUCN எடுத்து படிச்சீங்கன்னா ரெட் டேட்டா புக்ல 8-9 வகைகள் இருக்கு. நான் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் தான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். லீஸ்ட் கன்சர்ன் ஒண்ணு கொடுத்துருப்பான், காக்கா அதுக்குள்ள வச்சிருப்பான். காக்காவை இப்ப கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? நமக்கு இங்க தேவையே கிடையாது. அதனால அதெல்லாம் விட்டுட்டு எங்க இருந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோமோ அதை மட்டும் சொல்றேன். வல்னரபிள் அப்படிங்கிறதுல தான் ப்ரோக்ராமே ஆரம்பிக்கும். பாதுகாப்பு திட்டங்கள் அதுதான் நம்ம பாதுகாப்போம். இதுக்கு மேல இருக்கிறதுலாம் நம்ம கண்டிப்பா போறது இல்லை. அந்த மாதிரிதான் இப்ப எக்ஸ்டிங்க்ட் அப்படின்றதுல மட்டும் என்ன ஆகும்னா, இங்கேயே அந்த நேச்சர் இந்த கண்ட்ரி பர்டிகுலர் கண்ட்ரியில மட்டும் எக்ஸ்டிங்க்ட் ஆர் அரௌண்ட் த வேர்ல்டு எக்ஸ்டிங்க்ட். ஜுராசிக் வேர்ல்டுல எக்ஸ்டிங்க்ட். சீட்டா இந்தியாவில மட்டும் எக்ஸ்டிங்க்ட். அப்ப எங்க இருக்கு? நமீபியால இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. இப்ப நம்ம ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் நியூஸ் சொல்றாங்க. அப்போ இந்த மத்த நாடுகள்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க? நம்மளால பிரிட்டிஷ் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்தவங்க பென்ஷனும் கொடுத்து துப்பாக்கியும் கொடுத்தாங்கல்ல, அவனுக்கு வேற என்ன வேலை பழப்பு? பென்ஷனும் வாங்கி திண்டு வீட்டுல சும்மா தானே இருந்தானுங்க. பக்கத்துல இருக்க காட்டுக்கு போய் துப்பாக்கி எடுத்துன்னு போய் சுட்டுன்னு வரேன், புலி எங்க வீட்டுக்காரு புலி சுட்டு தோல்ல போட்டு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு படத்தை கூட வரும்ல. அந்த மாதிரி இவனுக்கு வேற ஒண்ணும் பழப்பு கிடையாது. அப்போ இங்க என்ன பண்றான்? எல்லாத்தையும் கொண்டு போய் சுட்டு இந்த மாதிரி வேட்டையாடுறது ஒரு பெரிய குடும்ப கௌரவம் அப்படின்ற மாதிரி வச்சு காலி பண்ணிட்டாங்க. 1970 இப்ப புரியுதுங்களா? எக்ஸ்டிங்க்ட் அப்படின்றது ஏன் சொன்னானே, முற்றிலும் அழிந்து விட்ட இந்தியாவில் மட்டும் அப்படின்ற உயிரினத்தை 2015 ப்ரோக்ராம் 5 வருஷம் கேஸ் 2020 சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்றாங்க. 22 ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? வருது பாருங்க, சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து. எந்த கண்ட்ரி அது? நமீபியா. அங்க இருந்து ஒரு 8 சீட்டா சிவிங்கி புலிகளை கூப்பிட்டு வந்து மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கிற குனோ நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா? அது குனோ பல்பார் நேஷனல் பார்க்னு சொல்றான். குனோ நேஷனல் பார்க் அப்படின்னாலும் கரெக்ட். இந்த குனோ நேஷனல் பார்க்ல அந்த 8 சீட்டா என்ன பண்றாங்க? பிரதமர் நரேந்திர மோடி கேட்டு திறந்துட்டு அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு 12 வந்துச்சு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில நாடுகள்ல இருந்து கொண்டு வந்து இங்க விட்டுட்டே இருக்கிறாங்க. இதுல என்ன சொல்லமான விஷயம்னா, 2024 இவங்க கொண்டு வந்து விட்ட 20 சீட்டால நிறைய குட்டி எல்லாம் போட்டுச்சு. 15 குட்டி எல்லாம் போட்டுச்சு. ஆனா அதுலயே ஒரு 18 கிட்ட செத்தும் போச்சு. டோட்டல் குட்டியோட சேர்த்து தாயோட சேர்த்துலாம் நிறைய வந்து இங்க இருக்கிற உணவு செட் ஆகாம, வேட்டையாட போகாம, சிக்காக்கி அப்படின்னா கொஞ்சம் செத்து போச்சு. அப்படி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரசன்ட்ல ரீசென்ட்ல ஒரு இது கூட 70 கிட்ட வந்துருச்சு. இந்தியாஸ் ஆன் ட்ராக் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் செல்ஃப் சஸ்டெய்னிங் மெட்டா பாப்புலேஷன் ஆஃப் 60 to 70 cheetahs across 17,000 km² by 2030. 60 இருந்து 70 இந்த நம்பரை கொண்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கு 2038 32 முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இங்க இருந்து வித் காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்க ஆரம்பிச்சாங்க? மத்திய பிரதேசல இருக்க குனோ பல்பார் நேஷனல் பார்க்ல. செகண்ட் பிளேஸ் எதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான்? காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிற இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பிளேஸ பாத்துக்கோங்க. அந்த பிளேஸ் பாத்தீங்க, காந்தி சாகர் மத்திய பிரதேசம், ரெண்டுமே மத்திய பிரதேசம். தேங்க்யூ. ஓகேங்க. அப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. போட்ஸ்மானால இருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலமா 8 சிவிங்கி புலி கொண்டு வந்திருக்காங்க. 6 ஆண் 2 பெண் சனிக்கிழமை கொண்டு வரப்பட உள்ளது. இது இந்திய சிவிங்கி புலிகளை குனோ தேசிய பூங்காவில் திறந்து விடும் நிகழ்வில் முதல்வர் மோகன் யாதவ் எல்லாம் கலந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இன்னொரு நியூஸ் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் டைகர் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு ஒண்ணு நம்ம சொல்லியிருக்கோம், டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். பாருங்க, 2023 இந்த திட்டத்தை பிரதமர் அறிவிக்கிறார். ஏன் இது தொடங்குறாரு பாருங்க. 1973 ப்ராஜெக்ட் டைகரை நம்ம தொடங்கணும், புலிகள் திட்டம். அதனோட 50வது ஆண்டு நிறைவு அப்படின்ற வருஷத்துல 2023 பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு ஒண்ணு பிரதமர் அறிவிக்கிறார். இது வந்து ஒரு கூட்டமைப்பு தான். இன்னும் அதுக்கு தலைமையிடம் அறிவிக்கல, யார் யார் வராங்க அப்படின்றது நமக்கு டேட்டா நமக்கு இன்னும் ஃபைனல் ஆகல. ஆனா 97 நாடுகளுக்கு இந்தியா லெட்டர் போட்டிருக்காங்க. என்னென்ன? 7 வகை பெரிய பூனை இனங்கள். என்னென்ன 7 வகை பூனை இனம் யாரும் சொல்ல முடியுமா? சீட்டா, லயன், டைகர், லெப்பர்ட், லயன், ஜாகுவார், ஸ்னோ லெப்பர்ட், பூமா, இன்னொன்னு ஜாகுவார். ஓகேவா? 7 வகை பூனை இனங்கள். அந்த பெரிய பூனை இனங்கள் எந்தெந்த நாட்டுல இருக்கோ, இப்ப நம்ம நாட்டுல சீட்டாவே கிடையாது, ஆனா புலி சிங்கம் இருக்குல்ல, அப்ப நாம ஒரு நாடாயிட்டோமா? அப்ப எந்தெந்த நாட்டுல, ஒரு நாட்டுல பூமா இருக்கலாம், சீட்டா இருக்கலாம், ஸ்னோ லெப்பர்ட் இருக்கலாம். எந்தெந்த நாட்டுல இந்த உயிரினங்கள் ஏதோ 1-2 இருக்குன்னா கூட அவனை என்ன பண்றாங்க, இந்த கூட்டமைப்புக்கு கூப்பிடுறாங்க. 97 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஒரு பெரிய கூட்டமைப்பை கிரியேட் பண்ணலாம், இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம லெட்டர் போட்டிருக்கோம். நாம எல்லாம் சேர்ந்து இந்த உயிரினங்களை காப்பாத்துறதுக்கும் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் பிரதமர் வந்து பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கனைசேஷன் பத்தி பேசுறாங்க.
இதையும் ஒரு முறை பேரலா படிச்சுக்கணும். ஓகே, இந்த சீகாரி இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராமோட ஐயூசிஎன்ல ரொம்ப முக்கியமான ஒரு 4 கேட்டகரி பேசணும். இது ஒரு முறை படிச்சுக்கீங்க. வல்னரபிள், என்டேஞ்சர்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அண்ட் எக்ஸ்டிங்க்ட். நெக்ஸ்ட், தேங்க்யூ.